133 சங்கீதம் Psalms 133. முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். First 3 verses. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Behold, how good and how pleasant it is for brethren to dwell together in unity. It is like the precious ointment upon the head that ran down upon the beard, even Aaron's beard, that went down to the skirts of his garment, as the dew of Hermon, and as the dew that descended upon the mountains of Zion. For there the Lord commanded the blessings, even life forevermore. இந்த சங்கீதத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறார், At the end of the psalm it is said, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். For there the Lord commanded the blessing, even life forevermore. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதும் எதிர்பார்க்கப்படுகிறதும் என்னவென்றால் blessing, ஆசீர்வாதம். What is expected in Christian life and what is pronounced is a blessing. நாம் அதற்காக ஜெபிக்கிறோம். We do pray for it. அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். We do make an effort for it. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அது காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக. The reason as to why you have come to the worship is to receive the blessings of God. நாம் கர்த்தரை தேடுகிறோம். We seek the Lord God. கர்த்தருக்கு கொடுக்கிறோம். And we give unto the Lord God. கர்த்தருக்காக நாம் உழைக்கிறோம். We toil for the Lord God. எத்தனையோ காரியங்களை நாம் செய்தாலும் even though we do several things, அதற்கு பின்னணியிலே இருக்கிறது என்ன என்று கேட்டால் God's blessing, கர்த்தருடைய ஆசீர்வாதம். behind all that is the blessing of God that we await. அந்த ஒன்று மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. That is not the, I do not know how this Christian life would be. நாம் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காகவே நாம் பிரசங்கிக்கிறோம். We do desire that all should be a blessing, and for that we do preach. ஆனால் கர்த்தருடைய வேதம் ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறது. But the word of God is very clear. கர்த்தர் ஆசீர்வாதத்தை எந்த இடத்திலே கட்டளையிடுவார், As to where from the Lord would command his blessing, அல்லது ஆசீர்வாதத்தை யாருக்கு கட்டளையிடுவார், or to whom the Lord God would command his blessing. கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. The word of God says very clearly, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். It is there God commands his blessings and life. அப்போ தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட வேண்டுமானால் ஒரு இடத்தை ஆண்டவர் தேடுகிறார். If God has got to command his blessing and his life, அல்லது he ஒரு seeks a place. வீட்டை ஆண்டவர் தேடுகிறார். Or God seeks a house. எந்த வீட்டை எந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் Which house and which place God would bless, சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிற இடம், where brethren dwell together, சகோதரிகள் ஒருமித்து இருக்கிற இடம், where sisters dwell together. அந்த கவனியுங்கள். Consider, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்த போது when 2000 years back when the Lord God came into this earth, அவர் அநேக உபதேசங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். he gave several doctrines to this world, அநேகர் அவரோடு கூட இருந்தார்கள். and many were with him. அவர்களை போதித்தார், அவர்களை நடத்தினார், அவர்களுக்கு காரியங்களை உபதேசித்து நடத்தினார். He gave them doctrine, he led them, he fed them. ஆனால் Yet இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு when Jesus got resurrected, நீங்கள் அடிக்கடியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். you can read a word in his life on and அவர்கள் off. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். They in one accord they ஒருமனப்பட்டு prayed. கூடி வந்தார்கள். In one accord they came together. ஒருமனப்பட்டு எழும்பி நின்றார்கள். One accord they stood together. அவர்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு மனம்
ஒரு மனம் என்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். In their life, we read about the oneness and oneness. அவர்கள் கூடி வந்தது ஒரு மனமாய் கூடி வந்தார்கள். And they came together in oneness of அவர்கள் mind. இருந்தது ஒரு மனமாய் They இருந்தார்கள். were together in oneness of அவர்கள் mind. ஜெபித்தது ஒரு மனமாய் They ஜெபித்தார்கள். prayed with oneness of mind. எல்லா விதத்திலுமே அந்த ஒரு மனம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். In all aspects, that oneness or unity, அங்கேதான் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். it is there God commanded His blessing. அங்கேதான் தேவன் தம்முடைய ஜீவனை கட்டளையிட்டார். It is there God commanded His life. வேதம் சொல்லுகிறது Word of God அவர்கள் says, எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. and grace was there above all of them. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயில்லை. None of them lacked anything. ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அங்கே இருந்தது. There was a fullness of life in them. இங்கே நான் வேதத்திலே வாசிக்கிறோம், Here we read, அங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். for there the Lord commanded the blessing இந்த forevermore. ஆசீர்வாதம் என்பது வந்து போகிறது இல்லை. Blessing is not something that will come and go. நான் சொல்லுவேன், I would say, இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா if you look at the world, ஒரு தலைமுறையிலே மிக ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர்கள் அடுத்த தலைமுறையிலே சபிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார். those who lived in the first generation, they would have been a blessing, but the next generation. ஆகையினாலே தான் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணினான். Therefore David made a prayer unto God. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7th chapter, தயவு செய்து 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 29. ஆண்டவரே, உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். With thy blessings let thy house, கர்த்தராகிய ஆண்டவர் அதை சொன்னீர். the Lord God has spoken it. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லல, என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. It's not said that let the blessing of the house be there. It said let the blessing of the house be forever. ஆண்டவரே, Lord, நான் ஒரு சின்ன பையன், I'm a small boy. நான் ஒரு ஆடு மேய்ச்சவன், I'm looking after the, நான் வனாந்தரத்துல கடந்தவன். I was there in the forest. கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதிச்சீர். The Lord God has blessed me, என்னுடைய வீட்டை ஆசீர்வதிச்சீர். has blessed my house. வனாந்தரத்தில் இருந்த நான் இப்ப வந்து அரண்மனைக்கு வந்துட்டேன். Me who was in the wilderness, He brought me to the என்னை palace. இம்மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். What am I, O Lord, or what is my house that thou hast brought me hitherto? இன்னைக்கு என்னை பெரிய வெள்ளியம் பொன்னும் உள்ள சீமானா மாத்திட்டியாரு. You have made me great. நான் ஆடு மேய்ச்ச நான் இன்னைக்கு அரசனா மாறிட்டேன். Me who was looking after the cattle, you made me a எனக்கு king. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஸ்லாக்கியங்கள் என் வாழ்க்கையில இருக்கு. Many blessings and privileges are there in my life. இந்த ஆசீர்வாதம் These blessings, என்னோடு முடிஞ்சிடக்கூடாது. it should not end with me. என் பிள்ளைகளோடு It முடிஞ்சிடக்கூடாது. should not end with my children. இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும்படி, That the blessings may continue forever. தலைமுறை தலைமுறையாய் இருக்கும்படி, That it may continue for 1000 generations to come. தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ள தகப்பன். A father who preserves the covenant for ஆண்டவரே, 1000 generations. என் வீடு உமக்கு முன்பாக இருக்கணும்ப்பா. Lord, let my house be before thee. என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இது A இருக்கணும். house that is blessed forever and ever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொல்லுவேன், I would say கர்த்தர் நம்மையும் the Lord God நம்முடைய குடும்பத்தையும் has got to bless. 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் He is the Lord who is able to bless us for 1000 நம்மை generations. ஆசீர்வதித்து நடத்தணும். Lord, bless me and lead அங்கே me. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார். There He gives blessings and life. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says நான் இந்த உலகத்திலே ஜீவன் உண்டாயிருக்கவும் that அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார். in John 10, the Lord says, I have come to bring life and blessing. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10. In John 10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். the thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have இயேசு life. வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, What for Jesus has come? ஜீவன் உண்டாயிருக்கணும், That they might அந்த be ஜீவன் life, பூரணப்படணும். that the life may be ஆனா perfect. இன்னொரு பக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, On the other hand, ஒருத்தன் கொல்ல வரான்,
one comes to ஒருத்தன் kill, அழிக்க வரான், one comes to destroy, ஒருத்தன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிர்மூலமாக்க வரான். one comes to destroy your blessing. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு சக்திகள் இருக்கின்றன. There are two powers in this world. ஒன்று உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது மாத்திரம் அல்ல, Not only அதை to give you life, பரிபூர்ணப்படுத்துகிற ஒருவர். he who perfects it. இன்னொன்று உங்களை சிதறடிக்கிற ஒருவன், One, the other one is உங்களை who destroys. கொல்ல வருகிறவன். He comes to kill you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, the word of God அங்கே says, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கட்டளையிடுவேன். there the Lord would command his blessings. இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அல்லது பிரிவினைக்கு காரணமாக ஒரு வேதத்தை வாசித்தீங்கன்னா, What's the reason for the blessings to be divided? நியாயாதிபதிகளின் The புஸ்தகம் book of Judges, 5ஆம் அதிகாரம் chapter 5, 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். latter portion of 15th verse. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. For the divisions of Reuben, there were great thoughts of heart. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பின்பகுதி. Chapter 5, 14. ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. And there was great grief because of the division of இது Reuben. ஒரு கூட்டு குடும்பம். They, or for joint 12 family, பேர் ஒரு குடும்பமாக ஒன்றாய் இருந்தார்கள். 12 people were living together. அங்கே பிரிவினை என்று ஒன்று வந்தது. A division came there. அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காக எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். They left Egypt from ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது ரூபனியரும் காத்தியரும் தனியாக பங்கு போட்டு ஆத்துக்கு அந்த பக்கத்திலே பாதி இருந்தார்கள், ஆத்துக்கு இந்த பக்கத்திலே பாதி இருந்தார். So half of the people were there on the other side of the shore, the other half were on this side. வேதம் சொல்லுகிறது, The word of God says, உன்னுடைய பிரிவினைகளால் இருதயத்தினுடைய நினைவுகள். the divisions of Reuben, that were great thoughts of heart. ஒரு பிரிவினை என்று வருமானால் When a division அங்கே comes, இருதயத்திலே பலவிதமான நினைவுகள் வேதனைகளை உண்டாக்கி. many thoughts and many pains in the heart. ஒரு பிரிவினை இருதயத்திலே மன விசாரங்களை உண்டாக்கி விடுகிறது. The divisions in the heart brings about the sorrow in the heart. ஆனால் ஒரு ஐக்கியம் என்று சொல்லுகிறது, What a fellowship speaks அது of, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, it brings blessings, அது ஜீவனை கொண்டு it brings வருகிறது, life, அது இன்பத்தை கொண்டு it வருகிறது, brings about அது sweetness, நன்மைகளை கொண்டு it brings வருகிறது. goodness. ஆகையினாலே தான் பவுல் எச்சரித்தார். Therefore Paul warned, ரோமர்களின் 16ஆம் அதிகாரம் Romans 16-17, Romans 16, அன்றிய 17. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. Now I beseech you, brethren, mark them which cause divisions and offenses contrary to the doctrine which ye have learned, and avoid them. அவர்களை விட்டு விலகுங்கள். You avoid them. விலகுங்கள். Depart from them. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். A father had 2 sons. அது சந்தோஷமான ஒரு வீடு. It was a joyful house. இளைய பையன் வெளியே போய் நல்ல வேசிகளோடு செலவு பண்ணி சந்தோஷமா இருந்தான். The younger son went out, enjoyed himself with harlots. அவன் மறுபடி திரும்பி வந்தான். He came back. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அந்த சந்தோஷப்பட தொடங்கினார்கள். and there they started rejoicing. அப்ப இதுவரைக்கும் அந்த வீட்டுல என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, So far what was missing in the house? சந்தோஷம் இல்ல. Gladness was not there. எதுவரைக்கும் சந்தோஷம் இல்ல. Till what extent? என்றைக்கு பிள்ளை வீட்டை விட்டு பிறந்து போனானோ, The day the son departed, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல சந்தோஷம் இல்ல. the time he came back, அந்த வீட்டுல துக்கம். there was grief in the house. 12 பிள்ளைகள் மத்தியிலே ஒரே ஒரு யோசேப்பு காணாம போயிட்டான். Amidst the 12 sons, only one son. 11 பிள்ளைகள் இருக்காங்க. There were 11 sons. ஆனா ஒரே ஒரு யோசேப்பு காணாம Only போயிட்டான். one Joseph went lacking. வேதம் சொல்லுது, The word of God says, அப்பாவை ஆறுதல் படுத்தவே முடியல. none of them were able to comfort the ஆறுதல் father. படுத்தவே They முடியல. were not able to comfort the father. சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. The brothers came together. நான் சொல்வேன், எங்கே ஒரு பிரிவினை என்று வருகிறதோ, I tell you, where there is a division, அங்கே வேதனைகள், there comes the agony of heart. அங்கே நினைவுகள், There comes thoughts, பலவிதமான துக்கங்கள் lots of sorrow. அங்கே உண்டாகி விடுகின்றன. Oh, it comes there. ஆகையினாலே தான் Therefore, ஆண்டவர் வந்து நம்மை ஒருமித்திருக்கும்படியாக தேவன் படைத்திருக்கிறார். the Lord God created us that we may dwell together. ஒரே சரீரமாக,
that we may be as one body, ஒன்றையே சிந்தித்து thinking நாம் only one செயல்பட thing, தேவன் விரும்புகிறார். that we may work together. தேவனுக்கு இந்த வசனம் தந்த போது Today I considered, when God gave me this verse, பிரிவினைகளை கொண்டு வருவதற்கு சாத்தான் எடுக்கிற சில தந்திரங்கள். so division is a trick of the devil to எங்கே stop the blessings. ஐக்கியம் கெட்டு போகிறது, Where fellowship is spoiled, எங்கே இந்த பிரிவினை என்ற ஒன்று வருகிறது. where there's a division, இன்னைக்கு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to highlight 3 factors. முதலாவதாக First, இந்த பிரிவினை ஆரம்பித்த இடம் ஏதேன் தோட்டம். the place where division started was in the Garden of Eden. ஆண்டவர் இந்த உலகத்திலே முதல் மனிதனை உண்டாக்கினார். God created the first man there. அவனோடு பேசினார், He spoke to him, அவனோடு நடந்தார், he walked with him, அவனை ஆசீர்வதித்தார். he blessed him, அவனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி and கொடுத்தார். he made a great garden for him. இருந்தவங்களே 2 பேர் தான். There were only 2 who dwelt in the garden. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed them, நீங்கள் பல்குங்கள், நீங்கள் replenish, பெருகுங்கள், increase, நீங்கள் நிரப்புங்கள், and multiply, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் and என்று dominate. தேவன் ஆசீர்வதித்தார். Likewise, God blessed them. ஆனா அந்த ஆசீர்வாதம் ஒரு தலைமுறை கூட இருக்க முடியல. That blessing was not there even for a single generation. தேவனிடத்திலிருந்து நேரடியாய் ஆசீர்வாதம் பெற்றவர்களே சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். Those who received blessings from God directly, தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். they left God and வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Genesis 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். and the Lord God sent him forth from the Garden of Eden to till the ground. முதல் பிரிவினை தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே வந்தது. The first division came between God and man. அங்கே உள்ள வேதனை எடுத்து பாருங்கள். You take அந்த பிரிவினை வந்தபோதுதான் when the division came, ஜீவன் போய் மரணம் வந்தது. life departed and death entered. அந்த பிரிவினை வந்தபோதுதான் Only after the division, ஆசீர்வாதம் போய் சாபம் வந்தது. blessings departed and curse came. அந்த in. பிரிவினை வந்தபோதுதான் When the divisions came, தைரியம் போய் பயம் வந்தது. boldness departed and fear came. முதலாவது ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிப்பதற்கு சத்துரு எடுக்கிற உபாயம். That was the weapon taken by the enemy to divide man from God. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி. The reason that God called you and me, 1 that we may கொரிந்தியர் have 1ஆம் fellowship. அதிகாரம் 9ஆம் வசனத்தை 1 வாசிப்பீர்களானால், Corinthians 1st chapter 9 நம்முடைய verse, கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God is faithful, by whom we were called into the fellowship of his son Jesus Christ. ஆதாமை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அழைத்தது அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி. Not only Adam, God has called you and me that we may have fellowship. அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது. There is life in that fellowship. அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் ஆசீர்வாதம் There is இருக்கிறது. blessing in that fellowship. ஆனால் எப்படி பிசாசு இந்த ஐக்கியமாய் இருந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவனையும் பிரித்தானோ, அதே விதமாக இன்றைக்கும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தேவ பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு அவன் முயற்சி. The way Satan separated Adam and Eve from God, likewise even today Satan is separating us from the fellowship that we have with God. ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமானால், Isaiah 59 first 2 உங்களுடைய verses. அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. It's your iniquities that have separated you and your God. பரிசுத்தமுள்ள தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால், The reason why we are not able to unite with the Holy ஏசாயா சொல்லுகிறார், உங்களுடைய அக்கிரமங்களே, Isaiah says it's your iniquity. அல்லது பாவங்களே. In other words, it's your sin. பிசாசு பிரிவினை உண்டாக்குவதற்கு அவன் செய்கிற தந்திரம் என்னவென்றால், பாவத்தை கொண்டு வந்து தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறான். The devil, to bring about division, he brings sin and divides you from God. இந்த பிரிவினையை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், In Romans 5:12, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. Whereas by one man sin entered into the world and death by sin. இந்த உலகத்துல பாவத்தை கொண்டு வந்தது யாரு? Who brought sin into this world? சொல்லுங்க. சாத்தானா? தேவனா? இல்ல. Whether it's Satan or வேதம் God. ரொம்ப கிளியரா சொல்லுது. The word of God says very ஒரே clearly. மனுஷனாலே இந்த உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. So through one man sin entered into the world. ஒரே மனுஷனாலே இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது. And through one man death entered into the world. ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். God brought about life and blessing into the ஆனா world. மனுஷன் என்ன கொண்டு வந்தான்னு கேட்டு. What about man? What did he bring? பாவத்தையும் கொண்டு வந்தான். He brought sin. மரணத்தையும் கொண்டு வந்தான். He brought death. எப்படி கொண்டு வந்தான் என்று And சொன்னார். how did he bring it? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Romans 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். First, by one man's disobedience, many were made sinners. நல்லா கவனிங்க. Consider, பாவம் பிரிக்குது. the sin brings about. ஒரே மனுஷன் தான் பாவம் செய்தான். Only one man committed sin. இந்த பாவம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, How come this sin? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே Is through one man's disobedience. அப்ப நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுவேன். So I tell you in the name of Jesus. தேவனையும் மனுஷனையும் பிரித்ததுக்கு காரணம் என்னவென்றால் disobedience, கீழ்ப்படியாமை. The reason to separate God and man is only disobedience. என்றைக்கு ஆதாம் ஏவாள் வீட்டுக்குள்ளே The house of Adam and என்றைக்கு Eve. கீழ்ப்படியாமை என்ற ஆமை புகுந்தோ, When the spirit of disobedience entered, அன்றைக்கு that day, அந்த வீட்டுக்குள்ள சாபம் வந்துருச்சு. curse came into that house. அந்த வீட்டுக்குள்ள மரணம் வந்துருச்சு. Death came into the house. அந்த வீட்டுக்குள்ள பாவம் வந்துருச்சு. Sin entered the house. ஆசீர்வாதம் வெளியே போயிடுச்சு. Blessings departed. ஜீவன் வெளியே போயிடுச்சு. Life departed. மரணம் உள்ள வந்துருச்சு. Death came in. அப்போ இந்த பெரிய காரியத்தை கொண்டு வந்தது ஒரு சின்ன கீழ்ப்படியாமை. A small disobedience brought about this great danger and calamity. நல்லா கவனிங்க. Consider, கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை கீழ்ப்படிதல் என்றெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். we have read about disobedience and ஆனா obedience. நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். But when I sat and considered, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, பெரியதெல்லாம் இல்ல. it's not a great disobedience. புசிக்காத, God asked not to eat. புசிக்காத, Do not eat. புசிச்சான். He ate. ஒரு சின்ன வார்த்தை தான். That's a small. இத புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். The Lord asked him not to eat. அவன் கீழ்ப்படியாமல் காட்டி அதை புசிச்சான். So he showed disobedience and ate the fruit. முடிவு என்ன? The end. ஜீவன் போயிடுச்சு. Life departed. ஆசீர்வாதம் போயிடுச்சு. Blessings departed. பாவம் உள்ள வந்துருச்சு. Sin entered. ஆண்டவருக்கு தேவனுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. A great division came between God and man. நீங்களும் நானும் நினைக்கிறது போல Even as you and I ஒரு think, பெரிய காரியம் பிரிவினை உண்டாக்கல. not a great thing brought about a ஒரு division. சின்ன டிஸ்ஒபீடியன்ஸ், சின்ன கீழ்ப்படி, It's a small disobedience that brings ஒரு about a division. அற்பமாக நினைத்த ஒரு கீழ்ப்படிதல் தான் What we despise, disobedience, பாவத்தை கொண்டு வந்துருச்சு. that brought about the danger. ஆனா நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I believe humbly, இந்த ஒருவனாலுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது போல through one man's disobedience, sin entered. ஒரேவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வாதம் உள்ள வந்து. Through the disobedience of one person, obedience of one person, blessing came. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Philippians 2:8. அவர் மனுஷ ரூபம் எடுத்து He took the form of man. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து He obeyed himself to the death on the cross. ஆகினாலே Therefore, மரணத்தை ஜெயித்தார், he overcame death. சாபத்தை ஜெயித்தார், overcame curse. ஆசீர்வாதத்தை கொண்டு He வந்தார், brought about blessing. மனுஷன் இழந்த அத்தனை மகிமையும் கொண்டு வந்தார். Whatever glory mankind had lost, he brought. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பெரும் நஷ்டம் உண்டாச்சு. Through disobedience of one man, there was a great ஒரே loss. மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே Through the obedience of one ஒரு man, பெரிய ஆசீர்வாதம் உள்ள வந்துச்சு. a great blessing came in. அப்ப நான் சொல்லுவேன், So I would say, இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த போது when Jesus obeyed himself to the death, கீழ்ப்படியாமை துரத்தப்பட்டார், disobedience was cast away, கீழ்ப்படிதல் உயர்த்தப்பட்டார். and obedience was lifted. கீழ்ப்படியாமையினாலே மரணம் வந்தது,
Death came through கீழ்ப்படிதலினாலே disobedience. நித்திய ஜீவன் வந்தது. Eternal life came through obedience. வெறும் ஜீவன் அல்ல, Not ordinary life. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நித்திய ஜீவன் வந்தது. To live forever and ever, the eternal life came. இதிலிருந்து நீங்கள் கீழ்ப்படிதலையும் கீழ்ப்படியாமையும் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளலாம். So through this you can understand the difference இயேசுவினுடைய between obedience and வாழ்க்கையிலே disobedience இந்த in the life. வார்த்தையை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். In the life of Jesus, you can read this word on. அவர் பிதாவினுடைய தற்சொரூபமானவர். So he is the embodiment of எல்லா God. அதிகாரங்களுக்கும் மேலானவர். He had all power. அவர்தான் ஞானம் உள்ளவர். He had all wisdom. அவர்தான் பரிசுத்தர். He is holy. ஆனால் Yet, இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரிக்கும்படி இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து அவர் எங்க வந்தார்னு கேட்டீங்கன்னா, ஒரு படிப்பறிவில்லாத ஒரு கிராமவாசி ஆகிய ஒரு தச்சனுடைய வீட்டில் பிள்ளையாய் பிறந்தார். he was born as a carpenter's son that he may bring about a great change. வேதம் சொல்லுகிறது, The word of God says, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தார். he obeyed his mother and father. பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை கீழ்ப்படுகிற வாழ்க்கையாய் இருந்தது. Right from his birth, even to his death. ஊழியத்தை முதலாவது ஆரம்பிக்கும் போது The time when he started his அவர் ministry, யோவானுடைய கையிலே ஞான ஸ்நானம் பெறும்படி வந்தார். he came to receive baptism through John. யோவான் சொன்னார், John said, உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவானான். I'm unworthy to unlace your shoes. ஆண்டவரே, நான் உம்முடைய ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க Lord, it's I who has got to take baptism. என்னிடத்திலே வரலாமா என்று சொன்னார். Can you come unto me? ஆண்டவர் சொன்னார், The Lord said, இப்ப இடம் கொடு, suffer it be now. எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. So it's good that all என்ற righteousness அந்த may be. ஞான ஸ்நானத்தை உண்டாக்கினவர் என் தகப்பன். It's my father who brought about baptism. அவர்தான் உன்னை அனுப்பினார். It is he who sent him. இதுக்கு முதலாவது நான் கீழ்ப்படியணும். First, I've got to obey. நான் கீழ்ப்படியணும். I have to obey. தேவனுடைய வார்த்தைக்கு நான் I கீழ்ப்படியணும். have to obey the word of God. அவன் இடம் கொடுத்தான். He gave room. ஞான ஸ்நானம் பெற்றார். He took baptism. வேதம் சொல்லுகிறது, The word of God says, மத்தேயு 3ஆம் அதிகார கடைசி வசனங்களை in வாசித்தீர்கள். Matthew 3 last, அவன் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே when he took baptism, வானம் திறந்தது சொல்லுது. heavens were opened. வானம் திறந்தது. And the heaven நீங்கள் was வேதத்தை opened. வாசித்தால் வானம் அடைபடுகிறது சாபத்தையும், வானம் திறக்கிறது ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. Curse shuts heaven, blessings opens heaven. வானம் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று தேவன் மல்கியா 3:10 சொன்னார். In Malachi 3:10, will I not open the தேவன் heavens? ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமற் போக மட்டும் That his blessings be எப்பொழுது? beyond our. எப்பொழுது? When? வானம் திறக்கும் போது. When heavens opened. எப்பொழுது வானம் திறந்தது? When the heaven was வேதம் opened, சொல்லுகிறது, இயேசு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினார். Jesus obeyed, took baptism and came to the shore. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இன்றைக்கும் தேவன் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், Whom does God give blessings? கீழ்ப்படிகிறவர்களுக்கு. Only those who obey. விக்கிரகத்தை ஆராதித்து விக்கிரகக்காரனாய் இருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு நாள் அழைத்து, God called Abraham, who was an idolater once. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, Go to the land wherein I நீ show you, ஆசீர்வாதமாய் இருப்பாய். that you may be a blessing. வேதம் சொல்லுகிறது, Word of God says, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், Abraham obeyed அப்படியே புறப்பட்டு போனார். and he departed. முடிவு என்ன தெரியுமா? You know what's the end of it? வேதாமம் சொல்லுகிறது 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 35ஆம் வசனத்திலே, In Genesis 24:35, தேவன் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed my அவர் master வெள்ளியும் exceedingly. பொன்னும் உள்ள சீமானாய் இருக்கிறார். He is a rich man having silver and gold. வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உள்ள எஜமானாய் இருக்கிறார். A master having men servants and maid servants. ஆபிரகாம் ஐயா, உங்களுக்கு எப்படி இந்த வேலைக்காரர்கள் வந்தாங்க? Abraham, how come all these servants? எப்படி இந்த வேலைக்காரிகள் வந்தாங்க? How come the maid servants? எப்படி இந்த வெள்ளியும் பொன்னும் வந்துச்சு? How come silver and எப்படி gold? நீங்க சீமானா மாறிட்டீங்க? How come you became great? அவர் சொல்லுவார், He would say, அவர் சொன்னபடியே நான் கீழ்ப்படிஞ்சு போனேன். I obeyed even as he said. கர்த்தர் என்னை யாரா மாத்திட்டார்னா, Whom did the Lord ஒரு change? சீமானாக என்னை ஆசீர்வாதத்தை மாத்திட்டார். He made me a rich man. He made me எனக்கு great. மாத்திரம் அல்ல, Not only me, உன் சந்ததிக்குள்ளே சகலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று
அந்த ஒரு மனுஷனுக்கு இல்ல ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். Blessing that was in one man also blessed his generation. எப்பொழுது என்று கேட்டால், You know when? அவள் கீழ்ப்படிந்த போது. When he obeyed. ஆனா எனக்கு இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நான் யோசித்த போது, When I consider the word obedience, ஒரே ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்தது. one thing touched me. எபிரேயர் 5:8 Hebrews 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் Though he were a son, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, yet learned he obedience by the things which he suffered. அப்ப கீழ்ப்படிதல் So obedience, எப்படி வரும் how come? சொல்லுங்க. படிக்கணும். He suffered. கீழ்ப்படி என்ன செய்யணும்? What you should do? படிக்கணும். You should இந்த endure suffering. கீழ்ப்படிதலை படிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்ட பாடுகளாலே. To learn obedience through the things which he suffered. இயேசுதான் எல்லா அதிகாரிகளுக்கு அதிகாரி. It's Jesus who's above all powers. அவர்தான் கமாண்டிங் ஆபீசர். He is the prominent, the chief. அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்ல. There is no ruler above Jesus. அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்ல. There isn't any government above him. யாரு கீழ்ப்படியணும்? To whom should he obey? அவர் யாரு? Who is he? சொல்லுங்க. எல்லா அதிகாரத்துக்கு மேல அதிகாரம். He's the chief of all rulers. கோடான கோடி தூதர்கள் முன்னாலே விழுந்து பணிகிறார்கள். Millions of angels bow. சர்வ சிருஷ்டியும் அவருக்கு முன்னாலே பணிகிறது. The entire creation worships அவர்தான் God. எல்லா அதிகாரத்துக்கு மேல அதிகாரி. He is the creator of all. பிதா விரும்பினார், And the Lord is a father நீ desires. அதிகாரியா இருக்க கூடாது. You should not be the நீ யாரா இருக்கணும்னா, what you ought to be. கீழ்ப்படி இருக்கணும். You ought to have இந்த obedience. கீழ்ப்படிதலை ஆண்டவர் வரமா கொடுக்கல. God never gave obedience as a gift. இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் பொக்கிஷமா கொடுக்கல. He never gave it as a treasure. இந்த இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுவதற்கு இவரை அநேக பாடுகளுக்குள்ளே நடத்தினார். That Jesus may learn obedience, he was led through a lot of sufferings. நம்மை கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுகிறது நம்முடைய சுபாவம் அல்ல. It's not a character that makes us obedient. நம்ம அம்மா அப்பா நம்மை கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்ற முடியாது. Our mother and father cannot make us obedient. ஒரு மனுஷன் எப்ப கீழ்ப்படுகிறவனாய் மாறுவான் என்று கேட்டால், When a man would change, தேவன் அவனை கீழ்ப்படிவதற்கு அவனை அனுபவங்களிலே நடத்துகிறார். when God leads him through several experiences to obedience. நான் நினைக்கிறேன், I believe இயேசுவையே அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், when Jesus was committed to a lot of suffering that he may learn obedience, நாம யாரும் சொல்ல முடியாது, we can never நாம say, எல்லாரும் ரொம்ப கீழ்ப்படி நச்சிடக்கூடாது. we can do not think that we are all நீங்கள் வேதம் obedient. முழுவதையும் வாசிங்க. You read the entire word. பிள்ளைகளே, Children, பெற்றோரு கீழ்ப்படியுங்கள். obey your parents. மனைவிகளே, Wives, சொந்த புருஷரு கீழ்ப்படியுங்கள். obey your husband தெய்வ பயத்தோட with fear of God. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். Obey one another. வேலைக்காரரே, Servants, எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். obey your masters. உங்களை நடத்துகிறவர்களுக்கு சந்தோஷமாய் கீழ்ப்படியுங்கள். Obey all those who lead you. எல்லா பகுதிகளிலும் வீட்டில கீழ்ப்படிதல் இருக்கணும், There should be ஆபீஸ்ல obedience in கீழ்ப்படிதல் house, இருக்கணும், obedience in சபையில கீழ்ப்படிதல் obedience in இருக்கணும். church. நம்முடைய லூக் அண்ட் கார்னர் எல்லா பகுதிகளிலேயும் நாம யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படுகிறவர்கள். In every nook and corner, we ought to be obedient. மனிதருக்கு முன்பாக நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Even before man, I got to be obedient. தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Even before God, I got to be obedient. அதனால் தான் உபாகமம் 28 முதல் 2 வசனங்களை In வாசிப்பீர்களானால், Deuteronomy 28, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை செய்யும்படி, that you may obey the commandments that I இன்றைக்கு give. நான் உனக்கு கட்டளைகளை விதிக்கிறேன். I give you the laws. இதை நீ செய்ய வேண்டும். You ought to, இதை செய்யும்படி when you நீ observe them, கவனமாய் செவி கொடுப்பாயானால், if you hearken diligently unto me, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். and all these blessings that are spoken கீழே shall come on. 12 வசனங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கு.
So the following tells இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப பலிக்கும்னு சொன்னா when the blessings நீ would come upon வசனத்தை you, கவனமா கவனிக்கணும். when you ought to hear the word of God கவனிச்ச diligently. வசனத்தை நீ செய்யணும். And the word that you hear, you ought to perform. ஆண்டவர் சொல்லல நீ நல்ல சூப்பரா பிரசங்கம் பண்ற உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. God never said you are able to preach brilliantly, I'll நீ bless you. நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க அதனால சொல்லல. You have recited several verses. நீ நல்ல ராத்திரி பகல் வசனத்தை கேட்கிற அதனால சொல்லல. Day and night you hear the word of God, therefore I would bless you. He never said so. நீ நிறைய மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்கி இருக்க அதனால சொல்லல. You have memorized several verses, received several நீ prizes. கவனமா கேட்கணும். You ought to diligently இந்த hear. வசனத்தின்படி நீ செய்யணும். You ought to observe according. வசனத்தை ஏன் கவனமா ஏன் கேட்கணும்னு சொன்னா Why do you hear the word of God நீ இதன்படி diligently? செய்வாயானால் If you observe according to the அப்போ word, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல பலிக்கும். then all these blessings shall come on thee. இல்லாட்டா பைபிளே இருக்கும். If not, it will be there in the word. இல்லாட்டா அறிவிலே இருக்கும். If not, it will be உன் there in வாழ்க்கையில your அது life. பலிக்காது. It will never அப்ப come to your life. ஆசீர்வாதம் பலிக்கணும்னா Blessings ought to come. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். We ought to obey the word of God. நம்முடைய வேதம் சொல்லுகிறது The word of God says உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருப்பதாக. that your obedience be known unto all. இப்ப நம்மளை பற்றி ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். One thing they ought to know about us, இவங்க கீழ்ப்படிகிறவர்கள். these people are the ones who obey. நான் மறுபடியும் சொல்றேன். I tell you again, வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியோர் பேசுகிற நானும் சேர்ந்து சொல்றேன். youngsters, elders and me who speak. கீழ்ப்படிதல் ஜெபத்தினால வராது. Obedience would not come through prayer, வராது, உபாசனம் வராது. not through fasting. நம்ம நல்ல ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. கீழ்ப்படி ஓ Not by தேவ தாம் செய்வோம் அப்படின்னு கோயில்ல பாடிட்டு வீட்டுல கீழ்ப்படிய மாட்டோம். you can sing the song likewise in the church. பாடுறதுனாலயோ பாட்டு கட்டுறதுனாலயோ கீழ்ப்படிதல் வராது. By singing the song or by composing the song, obedience எப்படி will not வரும்? come. How would it come? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில அனுபவங்களை கொண்டு வருகிறார். The Lord God brings about several experiences சில in our life. பாடுகளை கொண்டு He வருகிறார். brings about sufferings in our life. அந்த சந்தர்ப்பத்திலே நாம் கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். Under such circumstances we may not be able to obey. ஆனால் Yet, நாம கீழ்ப்படிவோம் என்றால் if you obey, நான் சொல்லுவேன் அது ஜீவனை கொண்டு வரும். I would say that would bring about life. உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றிலும் The circumstances that come to your தேவன் life, உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி இருப்பார். ஆனால் if God has committed you to something, உடனடியாக கவனியுங்க, consider me இதுல நான் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறதா, whether I have got to obey in it, கர்த்தர் எனக்கு இந்த பாதையில நடத்துகிறாரா. whether the Lord, is it the Lord who's leading me in this நீங்க path? கீழ்ப்படிஞ்சு பாருங்க, Just obey, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். that would bring about a great blessing in your பெரிய life. ஜீவனை கொண்டு. It will bring about a great life. நான் சுருக்கமாக 2 சந்தர்ப்பங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில I tell you 2 incidents in my life. கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து என்ன நான் ஒரு பெரிய கோபக்காரன், பெரிய சண்டைக்காரன். I am a tempered man. என்னுடைய able to டீனேஜ் withstand anger. பருவத்து முதல் வாலிப பருவம் வரைக்கும் நான் நல்லவங்களோடு வாழறல. Through my youth, I never mingled with good people. நல்ல பீப்புளோடு நான் வளரல. I was never brought up with good people. ஒரு மோசமான ஒரு மனிதனாக நான் வளர்ந்தேன். I grew up even as a wicked person. ஒரு சண்டைக்காரனும் கோபக்காரனுமாய் வளர்ந்தேன். I was a quarrelsome person. ஆனா கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்துல கொண்டு வந்தார். But God brought me to this blessing. ஆனால் நான் கீழ்ப்படிதல்ல தேறிட்டேன்னு நான் சொல்லல. I do not say that I am perfected in பட் தேவன் நடத்தின வழிகள், கற்றுக்கொண்ட வழிகளை நான் சொல்றேன். I tell you the way God taught me the ways. ஒரு முறை Once, ஒரு பாஸ்டருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. the son of a pastor's wedding took, ஊழியக்காரலாம் வந்திருந்தாங்க. and the servants of God came. கடைசியாக திருமணம் முடிஞ்சு சாப்பாடு போட்டாங்க. And after the wedding was over, பாஸ்டர்மார்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜ். there was a big stage for the pastors. அன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி. That day vegetable biryani was given. அது கத்திரிக்காய் எல்லாம் வச்சாங்க. So they kept all the vegetables. இந்த பக்கத்தில் ஒரு தாத்தா உட்கார்ந்தார், வயசான பாஸ்டர். There was ரைட் ஹேண்ட். There was an லெஃப்ட் elder ஹேண்ட் என் வயசுக்கு ஒருத்தர் வாலிபம், 2 பேரும் ஊழியக்காரங்க, நான் மத்தியில் உட்கார்ந்தேன். and left
Another worker was there, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. and food was distributed to all. ஜெபம் பண்ணாங்க. They prayed. முதல்ல சொல்லிட்டாங்க வெஜிடபிள் பிரியாணி. Early itself, they said it's vegetable biryani. நான் கை வச்சு ஜெபம் பண்ணேன். I laid my hands and prayed. நான் கை வச்சா உள்ள மட்டன் துண்டா இருக்கு. I was able to feel the mutton piece. என்னடா வெஜிடபிள் பிரியாணி நாங்க நமக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பீஸ் விழுந்திருக்கு. How come I received such a big piece? சரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டேன். I closed my eyes and prayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வெஜிடபிள், எனக்கு மட்டும் கர்த்தர் பெரிய பீஸா வச்சிருக்காரு. For all its vegetable biryani for ஜெபம் me. முடிச்ச உடனே சாப்பிடலான்னு தூக்குனா பெரிய தவளை. There was a big frog in it. பெரிய தவளை. There was a big frog in it. சும்மா அழகா வறுத்து வச்சிருக்கு உள்ள. It's being fried and kept inside. இது பிரியாணி கீழே இருந்து பண்ணானே, அந்த எண்ணெய் கொதிக்கும் போது கொதிச்சு உள்ள வந்துச்சு போல இருக்கு. இது பொரிச்சு நேரம் எனக்கு வந்திருக்கு. I do not know how it got inside the biryani and came. சந்தேகம் இல்லாம பார்த்தேன் தவளை. Without any doubt, I was sure it was a frog. எனக்கு பசி போயிடுச்சு. அப்படியே வயித்துல இருந்து அப்படியே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. I lost my hunger. I was on the point of vomiting. நான் மெல்ல தாத்தாவை பார்த்தேன். He looked at the old pastor next to me. ஐயா, I said, sir. I showed him what was there in my plate. அவர் பார்த்தார். He looked at it. தம்பி, He said, மூச்சு காட்டிடாத, never express yourself. வாயை திறந்துடாத. Never open your mouth. இப்ப நீ ஏதாவது சொன்னீன்னா If you say anything now, பந்தி முழுதும் குழப்படி ஆயிடும். the whole feast would get spoiled. பந்தி மூச்சு காட்டாத. So never even utter a word. சுத்தமா முடிச்சிரு. Just hold your breath. எப்படிங்க முடிக்கிறது? How can I hold my breath? நான் சைனாக்காரல, நான் இந்தியன். I am not a Chinese to go for all these. அதுதான் varieties. பியூர் தமிழன். That to a pure Tamil. எப்படி இந்த போச்ச தவளையை சாப்பிடுறது? How to consume this frog? சரி, அவரு சொன்னாரு சாப்பிட வேணாம், You need not have to eat. அப்படி அமைதியா யாருக்கும் தெரியாம ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடு. You just keep the frog apart and eat. ஆண்டவரே கிருபை தாரும். Lord grant. அந்த தவளையை மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். I kept aside the frog. ஒரு கையில தவளையை பிடிச்சுக்கிட்டேன். With one hand I held the frog. என் வழக்கத்தின்படி நான் சாப்பிட்டேன்னா இலையில ஒரு அரிசி இருக்காது. So according to my tradition, if I eat, மட்டம் சாப்பிட்டேன். எல்லாரும் விட ஸ்பீடா சாப்பிட்டேன். so I eat the food fast. ஒரு தம்பி ஓடி வந்தான். அங்கிள், ரொம்ப பசியா இருக்கு, இன்னொரு கண்டே கிட்டுமா? Uncle, whether you're very hungry, shall I place one more plate for you? இப்பவே உள்ள இருக்கிறது வெளியே வந்துடுற மாதிரி. I'm just scared as to when I would vomit. வேண்டாம் தம்பி. I said, no son. ஃபுல்லா தவளையை தவிர மற்ற எல்லாம் சாப்பிட்டேன். Apart from the frog thereof, I had my food. இலைய மூடிட்டேன். And I closed my. ஓடி வந்தான். அங்கிள் நான் எடுத்துடுறேன். இல்ல நானே எடுத்தேன். He said, I will take the food. No. நீ வேற எடுத்து தவளை வேற குதிச்சு நான் வம்பு பிடிச்ச வேலை. By chance, if the frog comes to life, what would happen? எடுத்து தவளையை பத்திரமா குப்பை தொட்டில போட்டு I threw the frog into the dustbin. அந்த பெரிய பாஸ்டர் வந்தாரு. That elderly pastor came. தம்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். He said, son, may the Lord bless you. நான் நினைச்சேன், I considered, இந்த தாத்தாவை கேட்கறதுக்கு பதிலா if I had not asked இந்த பக்கத்துல பையன்கிட்ட கேட்டிருந்தா, if I asked the boy next to me, அந்த குளறுபடிதான். டேய் இங்க வாடா, என்னடா இது சாப்பாடு போடு, எவனாவது சாப்பிட்டுருப்பான்? whether anybody would have taken, சாப்பாட்டுல தவளை வந்து எவனாவது சாப்பிட்டுருப்பான்? whether anybody would have had the food then, I'm sure nobody. நான் சொல்றேன், I tell you, உங்க வீட்டுல தவளை உழ வேண்டாம். so a frog need not come. கொஞ்சம் 2 கல்லு உப்பு விழுந்துருச்சு, Say salt is added in excess. உங்க வீடு எப்படி இருக்கும்? Or how about your house? எனக்கு தெரியுங்க, சில வீடுகள்ல மனைவி தெரியாம ஒரு முறை 2 உப்பை போட்டுட்டா அன்றைக்கு தீபாவளி தானே. If the wife adds salt in excess, I believe you had it. தெரியாம ஒரு முடி விழுந்துருச்சுங்க. So subconsciously the hair has fallen. தெரியாம சில மதியானம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருக்கா போட்டதை மறந்து இன்னொருக்கா போட்டிருப்பா. So forgetting that they have already added, they add one more. நீங்க வானத்துக்கு பூமி குதிக்கலையா?
whether you are not jumping between heaven and earth, வானத்துக்கு போய் குதிக்கலையா? whether you are not jumping between heaven and earth, அவங்க வேணும்னே போட்டாங்க உப்பு, whether they have wantedly added salt, வேணும்னே முடிய பிடிச்சு போட்டு உள்ள போட்டு உனக்கு சாப்பிட்டு தோலந்து the போட்டாங்க. hand thrown into the food wantedly. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சண்டை எங்க தெரியுமா? In several houses, where does quarrel இந்த start? சாப்பாட்டுல. It's in the dining table. அவன் எத்தனையோ கரிசனை எடுத்து எத்தனையோ பிரயாசம் எடுத்து ஒரு சாப்பாட்டை வச்சா With a lot of care and observation, they அதுல give ஒரு it. குறைவு இருக்கலாம், இல்ல அதிகம் இருக்கலாம். It may be in excess or in short. விசுவாசிகளாகிய எங்க எப்படி டீல் பண்றீங்க? You, the believers, how do you deal the situation? அன்றைக்கு சண்டை இல்லையா? Whether there isn't any, அன்றைக்கு சமாதானம் போச்சா? whether you lost peace, நான் சொல்லுவேன், ஒரு முடி விழுந்துருச்சு, say his hair has fallen, ஒரு கல் விழுந்துருச்சு, or a stone has fallen, ஏதோ விழுந்துருச்சுங்க. something has fallen. உங்க அன்றைக்கு உங்க அப்பா ஆசீர்வாதமான அப்பமா இருந்துச்சா? Whether that, எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை. look at the problems and look at the. இன்னைக்கு நிறைய வீடுகளில் In many சண்டை எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உப்பு போடல, சரி போடல, இது பெந்தேகோஸ்தே நடக்கிற சொல்றேன் நானு. I tell you what. அவிசுவாசி வீட்டுல இல்ல. Not amidst unbelievers. நான் தைரியமா சொல்றேன், I tell you boldly. 45 வருஷம் விவாக வாழ்க்கை நடத்துறேன். 45 long years of a married life. என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி வரும்போது என் ஒய்ஃபுக்கு ஸ்டவ் கொளுத்த தெரியாது. When my wife got married to my wife, she never knew how to light a stove. ஸ்டவ் கொளுத்த தெரியாது. She never knew how to light a stove. அவ்வளவு செல்லமா வளர்ந்தாங்க. So she was. ஆனா நான் ஒண்ணா நம்பர் சமையல்காரன். But I knew cooking என்ன very well. மாதிரி நீங்க ஒருத்தரும் சமைக்க மாட்டீங்க. I believe none of you can cook. I am a best cook. I'm the best cook. 13 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் மளிகை கடையில கத்து கொடுத்தது சமையல். From the age 13 to 21, they told me how to cook. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு ருசியா சமைப்பேன், So அவ்வளவு ருசியா சாப்பிடுவேன். deliciously I used to cook and deliciously I used to eat. ஆனா எனக்கு கிடைச்சவா The wife who came for me, ஸ்டவ் கொளுத்த தெரியாதுல்ல, எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? just imagine how our meals would have been. ஆனா ஒண்ணு தெரியுமா? Do you know one thing? இன்றைக்கு என் ஒய்ஃப் வந்து இன்டர்நேஷனல் குக்கு. My wife is an international cook today. என் பொண்ணு ஒருத்தி அமெரிக்கால உட்கார்ந்திருக்கா. அவ இவள மிஞ்சின குக்கு. She's a greater cook than her. அவ்வளவு பேரை குக் பண்ண வச்சுட்டேன். So ஒரு நாளாயில என் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்க, not a single day the wife would have said, என்றைக்கால 45 வருஷத்துல ஒரு நாள் 45 ஏமா years, உப்பு போடல. why you have not added salt? என் ஒய்ஃப் கேட்டிருக்க, ஏங்க எப்படிங்க இதை சாப்பிட்டீங்க, என்ன விஷயம், உப்பே போடலையா? How come you had the food? I never தேவையான போட்டு நான் சாப்பிட்டேன். 45 வருஷம் எங்க வீட்டுல சாப்பாட்டு நோ ப்ராப்ளம். There wasn't any problem for food for 45 years. சிலருக்கெல்லாம் சோற வச்சிங்கன்னா போதும், The moment you place food, அதுக்கு ரைஸுக்கு ஒரு குறை சொல்லுவான். and he'll, இந்த ரைஸ் கொஞ்சம் மெல்லிசா this இருந்திருக்கலாம், rice is less, it should be தடியா இருந்தா உள்ள போவாதா, whether if it is fat, whether it will not go மெல்லிசா in. இருந்திருக்கலாம், It should be very இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், you should have added more இன்னும் salt. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கலாம். You should have added 1008 நொட்டை சொல்லி அவங்கள நோக அடிச்சு தான் வெளியே வருவான். lot of shortcomings, you pain them and you come out. ஏப்பா எதுக்கு இது? ஒரு சாப்பாடு ஆசீர்வதிச்சப்பட்ட சாப்பாடு, அது நிறைய பேர் வீட்டில் சாப்பாடே சண்டைக்கு காரணம். The food becomes a place where you quarrel. நான் சொல்றேன், I tell you, இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. consider in your life, சின்ன விஷயம் தான் பிரதர், it's a small matter, உங்க வீடுல ஆகாரம் ஆசீர்வாதமான ஆகாரமா இருக்கா, whether in your இல்ல house your food is blessed, சண்டையின் ஆகாரமா இருக்கா. or whether it's a quarrel. நிறைய வீடுகள்ல சண்டையை கொண்டு வர்றது சாப்பாடு. I tell you, in many houses is the food that brings about the quarrel. உங்க சமாதானத்தை கெடுக்கிறது, It spoils your உங்க peace, நிம்மதியை கெடுக்கிறது. it spoils your calmness. நான் சொன்னேன், அதுக்கு எனக்கு அருவருப்பு கீழ்ப்படிய முடியாதுங்க, That day I could not obey, செய்ய முடியாது. I could not do anything, ஆனால் yet நான் கீழ்ப்படிந்தேன். I obeyed. நான் இன்னும் சொல்வேன், நானா If I tell you அந்த more, மனுஷன் மட்டும் அப்படியே உள்ள ஒளிங்கிருந்தானே ஒளிங்கிருப்பேன். if that person would have asked me to swallow it கர்த்தருக்கு up, மகிமையா சொல்றேன்,
I fear the Lord and says that. ரெண்டாவதாக Secondly, இந்த கீழ்ப்படிகிற சொல்ற பாருங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், the word obedience. இருந்தாலும் சொல்றேன், Yet I tell you, நான் இன்றைக்கு ஒரு மனிதனாக நான் உருவாகி இருக்கிறது ஒன்று கர்த்தர், ரெண்டாவது என்னை உருவாக்கின என்னுடைய போதகன். first the Lord grew for என் me. வாழ்க்கையில நான் is அவரை my மறக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மேல ரொம்ப அன்பு காட்டி என்னை உருவாக்கினார். He showed me greater love. நான் முன்னே சொன்னது போல நான் மிக கொடுமைக்கார ஒரு மனுஷன். I was very ஆனா அந்த மனுஷன் என் மேல ரொம்ப பொறுமை காட்டி என்னை உருவாக்கினார். but that person taught me patience and brought me up. நான் ஊழியம் செய்த நாட்களிலே During the days of my ministry, நிறைய மிஷனரிஸ் வருவாங்க, many missionaries ought to visit us. வெள்ளைக்காரங்க வருவாங்க, அவர்களை Foreigners. பராமரிக்கிற உத்தரவாதம் என் கையில கொடுக்கப்பட்டுச்சு. So the duty of serving was given to me. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. They never knew Tamil and I ஆனா never knew English. அவங்கள நான் அழகா உபசரிச்சு அனுப்பிடுவேன். So beautifully I used to observe them. எல்லாரும் பாஸ்டர்ட்ட வந்து, And everyone used to come to தாமஸ் வெரி கிரேட், Pastor Thomas is ரொம்ப very நல்லா great. உபசரிச்சான் He was able to, அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன உபசரிச்சேன் எனக்கே தெரியாது, I அவன் do not என்ன know. பேசினாங்க தெரியும், நான் என்ன பேசினா அவனுக்கு தெரியுமோ தெரியாது. I do not know what I have spoken and what they have heard. ஒரு முறை Once, மோகன் மகராஜ் என்று சொல்லுகிற கனடாவிலிருந்து ஒரு இளம் தம்பதிகள் ஊழியம் வந்தாங்க. a young couple from Canada came to minister here. பாஸ்டர் மொத்தமா காசை கொடுத்துட்டு Pastor gave them அவங்கள கூட்டு வர்றது, அவங்க கொண்டு போய் விடுறது, ஹோட்டல்ல பாத்துக்கிறது, சாப்பாடு எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்தார். He gave me the responsibilities of bringing them here, taking them. முன்னால் இருந்த ஜெப வீட்டு பக்கத்துல கிராண்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. There was a hotel. Military by name- hotel. There was a military hotel. மீட்டிங் முடிஞ்ச உடனே After the meeting was அந்த over, கிராண்ட் ஹோட்டலுக்கு கூட்டு போவேன். I took them to the Grand Hotel. அவங்களுக்கு 2 சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். I அவங்க purchased- வேணுங்கிற சாப்பாடை வாங்கி கொடுப்பேன். I purchased them the meals அந்த 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க. and they too prayed. ஜெபம் பண்ணிட்டு சர்வரை கூப்பிட்டு After praying, இன்னொரு பிளேட் அவங்க வாங்க, எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்குவாங்க. they used to ask the servant வாங்கி for an அந்த extra plate. 2 பேரும் கொஞ்சம் பங்கு வச்சு எனக்கு ஒரு பங்கு வைப்பாங்க. They used to keep a small portion for me. நான் சொன்னேன் வேண்டாம். I used to இல்ல say, இல்ல நீ என்னோட சாப்பிடணும். no, you have to eat along with us. அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு Food that was given to them. எனக்கு ஒரு சாப்பாடு வந்துருச்சு. And 2 நாள் இந்த மாதிரி சாப்பாடு நடந்தது. so 2 days I was ஐ served. திங்க் 3rd டே நினைக்கிறேன். On the 3rd day, ஒரு மூப்பனார் வந்தார். an elder came. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இந்த கணக்குல இவங்களுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. So through their account purchased me an ice cream. நான் காசு விஷயத்துல மாத்திரம் ரொம்ப இன்றைக்கும் அப்படிதான், அன்றைக்கும் அப்படிதான். So I used to be very strict. உண்மைன்னா உண்மை, காசுல மட்டும் யாரையும் இது பண்ணமா. So I never used to compromise with anybody on cash. நான் சொன்னேன், நீ கவர்மெண்ட்ல வேலை செய்ற, You're working in a government. நான் ஊழியக்காரன், எனக்கு இருக்கிறது பாஸ்டர் காசு. So pastor's money. ஐஸ்கிரீம் நீ சாப்பிடு, You get an ice நீ cream. வாங்கி தரியா இல்லையான்னு கேட்டான். Whether you will purchase ice cream. இல்ல நீ வாங்கிக்க, நான் வாங்கி தர மாட்டேன். Is it you? அப்படியா? Is it so? பாத்துக்கிறேன், போயிட்டார். And he departed. நான் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹோட்டலுக்கு அனுப்புனேன். I purchased a meal and sent them to the hotel. ஜெப வீட்டுக்கு உள்ள போனேன். I came to the prayer. பாஸ்டர் ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு. Pastor called me ஒரு urgently. சின்ன வேலையை கொடுத்தாரு, ஒரு சின்ன பொருள் வாங்க சொன்னார். He asked me to purchase. ஏறக்குறைய கடையெல்லாம் மூடிட்டாங்க. And they have closed all the shops. நான் வந்து இப்ப சொல்றாருன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து முன்னால என்ன என்னோட சைக்கிளை எடுக்க ஓடி வந்தேன். I came running to get my cycle. சைக்கிள் பூட்டி இருக்கு. The bicycle was locked. எப்பவுமே சைக்கிள் பூட்டுறது இல்ல. Never I used to lock my cycle. சைக்கிள் பூட்டி இருக்கு. But the cycle was. ரூமுக்குள்ள ஓடுனே, உள்ள பிரதர்ஸை கேட்டேன், பிரதர் யாராவது பூட்டுங்கள கேட்டேன், யாரும் I பூட்டல. asked the brothers, none of ஆனா them. கடை மூட போறாங்க. But they are going to close the shop. பொர்ஷவாக்கத்துல இருந்து டவுட்டன் வரைக்கும் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஓடி ரைட்ல ரோடு ஃபுல்லா ஓடி அந்த மூடிக்கிட்டு இருந்த கடைக்காரனை கெஞ்சி கடையை திறந்து பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம். From Proswakam to Dufton, I ran the distance. I asked the shopkeeper who was about to close the shop பொருளை கொடுத்துட்டேன். and purchase some material. அடுத்தே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், While lying down, யாரு பூட்டியிருப்பா? நான் பூட்டல. who could have locked? யாரு பூட்டியிருப்பா? எனக்கு ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துடுச்சு. I remember the incident of ice cream. ராத்திரி 11:30 மணிக்கு போய் கதவை தட்டினேன். At 11:30, I knocked his door. சைக்கிளை ஏதாவது பூட்டிட்டீங்களா? Brother, have you locked the cycle? நான் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், காலையில் வேலைக்கு போனோம், சைக்கிள் சாவி நீங்கள் பூட்டிட்டீங்களா? Whether you locked the cycle, do you have the cycle? அது ஐஸ்கிரீம் வந்தால் வரும். எனக்கு எப்படி இருக்கும்? He told me very ஓ, casually. அப்போ இவங்க தான்
போயிட்டாங்க. So I got confirmed. எனக்கு காலையில் 5:30 மணிக்கு பிரேயர் முடிஞ்சா பால் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் வேலை. I had several duties after 5:30. எல்லாம் நடந்தே முடிச்சேன். And I did everything by walk. உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தர போறது இல்லை. I'm never ever going to purchase the ice cream. நடந்தேன். I walked. 10 மணிக்கு பாஸ்டர்ட்ட வந்தேன். At 10 o'clock, Pastor. I said, Pastor, இந்த மாதிரி நடந்தது. such thing has happened. சைக்கிளை பூட்டிட்டாங்க. They have locked my cycle. கொஞ்சம் நீங்க சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க பாஸ்டர். It's better you advise me. காலையில இருந்து நடந்துகிட்டே இருக்கேன், காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. Morning onwards, I've been walking and my legs are paining. அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? 2 கண்ணையும் மூடிக்கிட்டாரு. He closed both his eyes. எப்பவுமே மனுஷன் பிரச்சனை வந்தா கண்ணை மூடிக்குவாரு. Whenever 2 கண்ணையும் மூடிக்கிட்டாரு. he closed his eyes, மூடிக்கிட்டு, தம்பி said, Son, தாமஸ், தீமைக்கு எதிர்த்து நிற்காதிரும். எனக்கு பிரசங்கம் he's teaching me, என்னவா? தீமைக்கு எதிர்த்து நிற்காதிரும். do not resist evil. அந்த கிச்சன்ல சுத்தியல் இருக்குல்ல, There's a hammer in the kitchen. எடுத்துட்டு வரோம். You bring it அந்த பூட்டை ஒரு தட்டும், and just hammer it. உடைச்சு கீழே போட்டுட்டு, Break it in. நம்ம காசு பிரேயர் ஹவுஸ் காசு உங்கள்கிட்ட இருக்குல்ல, There's a prayer house money. அதுல புது பூட்டு வாங்கி போட்டு உங்க வேலையை செய்யும். You get it. எதுக்கு இவங்கிட்ட போய் எதிர்த்து நிக்கிறது? Why do you have to go and resist this man? என்ன அருமையான ஐடியா பாத்தீங்களா? What a beautiful idea given by pastor. சுத்தியல உடைக்கணும், என் காசியா போறேன். அவர் காசு, It is his money. அவர் பூட்டு வாங்கி தராரு. பூட்டிக்க வெளியே வந்தேன். I came out. இவனுங்க பூட்டுவானுங்க, These people would lock. நான் உடைக்கணுமா? Whether I have got to break. பாத்துக்கிறேன். Okay, I'll take care. எப்படி நான் நினைச்சேன், இவர் அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டு சாய் வாங்கினா இவர் எழுத்து நிற்க கூடாதான், இவர் பணிஞ்சு போகணுமா, உடைக்கணுமா? பாத்துக்கிறேன். I thought he would call him and advise him to get. வீம்புக்கு நடந்தாங்க, சாயங்காலம் வரைக்கும் நடந்தேன். I walked up to evening. ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு நடந்தா 2 அடி வைக்க மாட்டேன். ஆனா வீம்புக்கு சிலர்லாம் பாருங்க, ஒருவேளை பசி தாங்க மாட்டாங்க, வீம்புக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. Pride's sake, they fast even 3 days. ஓ சோத்தை திங்கவே மாட்டேன் போ அப்படி 3 நாள் பட்டியா இருப்பான். ஆனா ஒருவேளை பட்டியா கிடக்க மாட்டான், வயிறு தாங்காது. ஆனா வீம்புக்கு 3 நாள் பட்டியா கிடப்பான். அந்த மாதிரி வீம்புக்கு நடந்தேன். So for stubbornness, I walked. சாயங்காலம் மீட்டிங். Evening. 2 படிக்கட்டு இப்ப இங்க இருக்கு பாருங்க, 2 படிக்கட்டு இறங்கி அப்படி கீழே வருது. ஜனங்கள் 1000க்கு மேலான இறங்கி வராங்க. So people were descending. நான் முன்னால வரேன், பிரசங்கியார் பின்னால வராரு, அந்த அம்மா பின்னால வருது. The preacher and others are coming. பூட்டினாங்க பாருங்க, அவங்க அந்த கிரவுண்ட்ல நின்று சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவன் எதுக்கு சிரிச்சானோ? I do not know what for. நமக்கு ஒருத்தர் மேல கசப்பு வந்துட்டா அவன் பார்த்தா என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கும். அவன் சிரிச்சா even if he laughs it up, அவன் என்னத்தையாவது பேசுறான், என்ன பேசுறான்? whatever he speaks, I feel he speaks about. இது அவன் தப்பு இல்லைங்க, அது ஏன் தப்பு, எங்க வந்து தப்பு. It's my anger. அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. And they were laughing. எனக்கு வந்தது பாருங்க, என்ன நாளெல்லாம் நடக்க வச்சுட்டான். He made me walk through the day. என்ன இப்ப வேற சிரிச்சுட்டு நிக்கிறான். Now he's laughing at my ஒரு whole congregation, the whole congregation, 1000 பேர் நிப்பாங்க. and all those people are. பின்னால பிரசங்கியா நிக்கிறாரு. The preacher standing behind. வேகமா ஓடி போனேன். I went fast. சட்டை எட்டி பிடிச்சேன். Caught hold of his collar. டேய், மரியாதையா சாவியை கீழே வைக்கிறியா? I tell you, it's better you drop the key. ஒரே அடியில பல்ல அத்தனை கீழே விழுந்துரும். With one hit, I will smash your teeth. யார்கிட்ட விளையாடுற? With whom are you playing? நான் யார் தெரியுமா? Do you know who am I? உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரிஜினல் திருநெல்வேலி பிளட். Every drop of blood is Tirunelveli blood. ஜாக்கிரதை, கீழே வைடா. Be careful. இப்ப ஏசுறதெல்லாம் போயாச்சு. இப்ப ரட்சிப்பு அபிஷேகம் எல்லாம் போயாச்சு. இப்ப பழையபடி ரத்தம் உள்ள வந்தாச்சு. The old blood has come in. பேய் மாறின, just like the devil incarnate. அந்த பிரசங்கியார் அம்மா ஓடி வந்தாங்க. தாமஸ், தாமஸ், what is this, what is this? That mother came and said, what is this? அப்பதான் நினைச்சேன், சரி அப்பதான் சுய புத்தியா வந்துச்சு. Then reality came back. No brother, only this is the only friendly fight, you come. I told it's only a friendly fight, you go ahead. இது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தண்ட வாலிவா. நேரா கூட்டு போறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவங்க வச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க.
அந்த சிஸ்டர் கேட்டுச்சு, தாமஸ் யூ ஆர் ராங். Said, son, you're wrong. இன்றைக்கு உன் முகமே சரியில்லை. Your countenance is fallen. என்ன நடந்தது? What happened? நான் சொன்னேன், சிஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, I said, sister, please excuse me. நான் ஒரு வேலையை பாதியில் விட்டு வந்துட்டேன். I've my work half undone. நீங்கள் சாப்பிடுங்க, Please have your food. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். I'll complete my work and come. நான் எங்கே வந்தேன்னு தெரியுமா? கடைசியில் You know where I came? கையை தூக்கியாச்சு, Lifted my hand. திருநெல்வேலி பிளட் வந்தாச்சு, Tirunelveli blood has entered me. கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். I have to close the story. நான் பயத்தோடு சொல்கிறேங்க, With fear I tell you, கர்த்தர் நல்ல வேளை அந்த மனுஷன் அங்கேருந்து கொண்டு போயிட்டாரு. it's good that the Lord took that man away. அந்த மனுஷன் மட்டும் நான் வந்த வெறிக்கு அவன் கையில் கிடைச்சிருந்தா, Had I caught hold of that man against இன்றைக்கு my நான் ஏசியாவில் பாஸ்டராக இருக்க மாட்டேன், புழல் ஜெயிலில் உட்கார்ந்துருப்பேன், ஆயுள் கைதியா. and not pastor in ACA, but I would have been confined. பேயாக மாறிட்டாங்க, So I became as Belial. கொலகாரா நின்றுருப்பேன். I would have been a murderer. எதனால? What for? ஒரு வார்த்தை சொன்னாங்கப்பா, உடைச்சிருப்பா, தாழ்ந்து போயிருப்பா. My pastor told me to break it. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மறுத்ததுனால Since I rejected obeying his word, யாரா மாறினேன்னு தெரியுமா? what I became, ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குன மனுஷன். so it brought about a great loss. அந்த மனுஷன் இல்லை. Thank உள்ள God that போனேன், I went in, என் பெட்டியை எடுத்தேன், I took my box, என்னுடைய தாமானெல்லாம் தூக்குனேன், I took all my materials, வெளியே வந்துட்டேன். I came out. பாஸ்டர் சாம்சன் ஓடி வந்தாரு. Pastor Sam Sundaram came தம்பி back. தம்பி எங்க போறீங்க? Said, son, where are you? ஊழியமாவது மண்ணாங்கட்டியாவது. I'm fed up with நீங்க this. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? You உங்களுக்கு know the problems that are going இவனுங்க inside? என்னென்ன பண்றானுங்க தெரியுமா? You know what these people are doing, the atrocities. அவர் சொன்னாரு, தம்பி எக்ஸ்கியூஸ் மீ, Said his son, excuse me, இன்னைக்கு ஒரு நைட் நீங்க படுங்க. one night you lie down. ஒன் நைட். One night lie down. ஊழியத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம். We'll think about the ministry later. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை A small disobedience. என் ஊழியத்தை அலட்சியம் பண்ணிச்சு, It despised my ministry. என்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணிச்சு, It despised my anointing. என்னுடைய வருங்காலத்தை அலட்சியம் பண்ணிச்சு, It despised my future. பெரிய தண்டனைக்கு என்ன நடந்துச்சு. I was brought to great chastisement. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த வாரம் என்னை திருவிருந்து கொடுக்கறதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. They were about to anoint me that I may give the Holy Communion in the church. பாஸ்டர் சொன்னார், Pastor said, நீ கெடுத்துட்டியே, வருங்காலத்தை கெடுத்துட்டியே, you have spoiled your future. இந்த மாதிரி பண்ணிட்டியே. You have done such a thing. நான் சொல்லுவேன், I would say, அந்த ஜெப வீட்டில் நான் இருந்த வரைக்கும் என் கையில் கப்பு கொடுக்கல. up to the time I was there in the faith home, they never அவர் gave. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். He said he would not give. பேசினாரு, He spoke to me. கீழ்ப்படிய பண்ணினாரு, He made me obey. மன்னிப்பு கேட்க வச்சாரு, He forgave me. ஆனா கப்பு கொடுக்கல. He never gave me the cup. இந்த ஆவடி ஊழியத்தை எப்படியோ மனதிறங்கி கொடுத்தாரு. Graciously he gave us out. இங்கே வந்து என்னுடைய லைஃபை பார்த்துட்டு தான் கப்ப கையில் கொடுத்தாரு. After coming and seeing my life here, he gave me. என்னுடைய உயர்வு நஷ்டப்பட்டு போச்சு. My exaltation was halted. எதனால? You know what for? ஒரு சின்ன கீழ்ப்படி, A small disobedience, ஒரு சின்ன வார்த்தைங்க. a small word. தாழ்ந்து போயிருப்பா, Humble yourself. எதிர்த்து நிற்காதப்பா. Do not resist. நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிறோம். நம்ம How many times we resist in our life? எப்படியோ தேவன் என் மேல் வச்ச ஒரு அனாதி கிருபை தப்பிச்சிட்டேன். It's due to sheer grace that I have escaped. இல்ல என் வாழ்க்கையும் ஊழியத்தையும் அன்றைக்கே நான் அழிச்சிருப்பேன். That day I would have destroyed my life and my ministry. ஆதாம் தோட்டத்தை இழந்தான், Adam lost the garden. நான் என் ஊழியத்தை இழந்திருப்பேன். I would have lost the ministry. இப்படி அநேக வேளைகள் கர்த்தர் என்னை கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையில என்னை கொண்டு போனார். On several occasions where I could not obey, God led me. இன்னைக்கு நான் சொல்லுவேன், Today I would say, நான் சொன்ன காரணம் என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன். the reason is, what's the mistake I have done? ஆனா Yet, இன்னைக்கு நான் தப்பே பண்ணட்டாலும் நானே மன்னிப்பு கேட்டு I would ask pardon. என் மனைவி கிட்ட எத்தனையோ மன்னிப்பு நான் கேட்டிருக்கேன், நான் தப்பு செய்யாம. On several occasions I have asked my wife for pardon, even though I have not என் committed. பிள்ளைங்கிட்ட ஒரு தப்பு செய்ய மன்னிப்பு கேட்டிருக்கேன். Without any mistakes I have asked my children இன்றைக்கு for pardon. கேட்பேன், Even today, எனக்கு என்ன வேணும்? what do I need?
சொல்லுங்க. What do I need? எனக்கு ஆசீர்வாதம் வேணும். I need blessings. நான் எப்பவுமே சொல்றது இல்லை, நான் என்ன பண்ணேன், I never used to ask us to நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், why I should ask sorrow. நான் எனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும். Why should I ask pardon? இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதே இல்லை. So I have never utilized that word. எனக்கு தெரியும், அன்றைக்கு பட்ட அடி எனக்கு தெரியும். I knew the beating that I received. அன்றைக்கு நீதிக்காக நின்னேன், I stood for righteousness. என் நேர்மைக்காக நின்னேன், I stood for my uprightness. நான் தப்பு செய்யல நின்னேன், I stood that I did no wrong. நான் தப்பு செய்யவே இல்லை. I never did any wrong. என் வீட்டில் மன்னிப்பு கேட்கிறேன். So yet I asked pardon. எங்க வீடு இன்றைக்கு சமாதானமா, My house is full of எங்க peace. வீடு இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வீட. காரணம் என்ன My கேட்டீங்கன்னா, house is a house of peace. பிரச்சனை வராம இல்ல. Not that there were எங்க no வீட்டுல problems. பிரச்சனை இல்லைன்னு சொல்லாதீங்க, என் வீட்டுல பிரச்சனை இருக்கு, There are problems in our வருது. It does come. நான் முந்திக்குவேன், எஸ்கியூஸ் மீ, Yet I come forward and ask pardon. நான் கீழ்ப்படிஞ்சு போயிடுவேன். I obey and go. நான் பாஸ்டர், I am a pastor. நான் புருஷன், I am the husband. நான் புருஷனா இருக்கிறத காட்டிலும் More than being a husband, இந்த வீட்டுல சமாதானத்தை கொண்டு வர்றது எனக்கு முக்கியம். it's important to bring about peace in the நான் house. பாஸ்டா இருக்கிறத காட்டிலும் More than being a இந்த pastor, வீட்டுக்குள்ள ஜீவனை கொண்டு வர்றது எனக்கு முக்கியம். it's important to bring about life. செய்யாதவங்களுக்கு நான் தலைமணிக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன். To a fault which I have not done, I bowed my head and asked. எனக்கு அன்றைக்கு பட்ட அடியை நான் இன்னும் மறக்கல. I can never forget the beating. என் நீதிக்காக நான் போராடினதில்ல, Not for my righteousness என் sake, நேர்மையை நான் பாராட்டினதில்ல. not for my uprightness sake. நான் கீழ்ப்படிஞ்சுதான் சமாதானம் வந்துருமா. If I obey and if I receive peace, that is enough. உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. Consider your life. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. May the Spirit of God. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாமை. The first disobedience. The next. அப்போஸ்தலர் 15:39 சீக்கிரம் வாசிங்க. Acts 15:39. பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ரெண்டு பேருக்குள்ள பயங்கர There கோபம். was contention between the இது two. யாருன்னா ஒரு குடும்பம்ல ரெண்டு பரிசுத்தவான்கள். It's not a family, two saints. நல்ல கவனிங்க, two saints. They are two saints. இந்த சம்பவத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, If you read the incidents, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் சந்தித்து ரட்சிக்கப்பட்டார். Saint Paul, God visited Paul and he was saved. அவர் தர்சு பட்டணத்தில் இருக்கிறார். He's there in Tarshish. அப்போஸ்தலர் எல்லாரும் எருசலேம்ல இருக்காங்க. And the apostles are there in Jerusalem. நீங்க 9ஆம் அதிகாரம் 26-27 வாசித்தீங்கன்னா, In Acts 9. இவர் தலைமை சபையிலே பேதுரு யோவானோடு சேர்ந்து கொள்ள முயற்சித்தார். They tried to join along with Peter and ஆனா John. ஒருத்தரும் சேர்க்கல. None of them joined. ஆனா யாரு சேர்த்ததுன்னா, பர்னபா அவரை சேர்த்துக்கிட்டு It was Barnabas. பேதுருகிட்ட சொல்லி யோவான்கிட்ட சொல்லி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பர்னபா. It was Barnabas who brought Paul to the church, having spoken to John and இந்த Peter. பர்னபா அப்போஸ்தலர் 11:24 வாசித்தீங்கன்னா, இந்த பர்னபா நல்லவர், இந்த பர்னபா ஆவியில் நிறைஞ்சவர், இந்த பர்னபா அநேக ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தவர். Barnabas was a good man, a man full of the Holy Ghost, and much people were added unto the Lord. இவர் பவுல் தர்சுக்கு போயிட்டார். Paul went to Tarshish. அவரை தேடி கண்டுபிடிச்சு He sought Paul. அவரை அந்தியோகியா கொண்டு வந்து He brought him them to சபையில Antioch, சேர்த்து, added them to the வேதம் church. சொல்லுது, சபையிலே பர்னபாவும் பவுலும் தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக மாறினார். And they became இன்னொரு விதமா நான் சொல்வேன், ஆனால் இந்த பர்னபா இல்லைன்னா இவர் இந்த சபைக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. Without Barnabas, Paul would not have entered the இந்த church. பர்னபா இல்லைன்னா அந்தியோகியா சபையிலே இவர் பாஸ்டராகவோ தீர்க்கதரிசியா வரவே முடியாது. So without Barnabas, he would not have become a pastor or prophet in Antioch. இன்றைக்கு நாம் பவுல் என்று அறிந்த இந்த மனுஷனை அறிமுகம் பண்ணினது அல்லது தூக்கி விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பர்னபா. One who introduced Paul and who lifted Paul was Barnabas. இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் ஆராய்ச்சி கொண்ட போது, நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். God said, separate me Paul and Barnabas for the ministry. அப்ப தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், They were the chosen vessels of God. பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டார்கள். They were sent by the Holy Spirit. ஆவியான ஊழியத்தில் இருந்தார்.
ஆவியானவர் தெரிஞ்சு கொண்டாங்க. And they had, நீங்க 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் after 13th இந்த chapter, 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா you read up to the 15th chapter, பவுலையும் பர்னபாவையும் வேறு பிரித்து நீங்க வாசிக்கவே முடியாது. you can never பவுல் read that they have been. பர்னபா, பர்னபா பவுல், எங்க வாசித்தாலும் பர்னபா பவுல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. Both of them together served. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசங்கம் பண்ணாங்க. Both of them, ரெண்டு பேரும் சேர்ந்து அற்புதம் பண்ணாங்க. both of them performed. ரெண்டு பேரும் சேர்ந்து அடி வாங்கினாங்க. Both of them received. எல்லாத்திலுமே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தார். Both of them were with one accord. ஆனா ஒரு காலகட்டம் வந்துச்சு. But a certain time came. மார்க்கு அப்படிங்கிற ஒரு மனுஷனை Person named Mark, கூப்பிட்டுட்டு போகணுமா கூப்பிட்டுட்டு போக கூடாதா? whether he has to be taken together or not. பர்னபா சொல்றாரு, மார்க் தப்பு பண்ண வந்தான், மன்னிச்சிட்டு அவனை கூட்டு போ. Barnabas says, பவுல் சொல்றாரு, அவனை கூட்டு போக கூடாது. whereas Paul, அவன் நம்ம நடுவழியில விட்டுட்டு போயிட்டான், he left. அவனை கூட்டு போக கூடாது. He should not be taken. ஒரு ஆளை நம்முடைய ஊழியத்துல சேர்த்துக்குவமா சேர்த்துக்க கூடாதா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் எதுல முடிஞ்சதுன்னு சொன்னா கடும் கோபத்துல முடிஞ்சது. ரெண்டு பேரும் பிரிந்தார்கள். The argument was so great that both of them departed from one After another. all, ஒரு சின்ன மேட்டருங்க. It's after all a small matter. இதை செய்வமா செய்ய வேண்டாமா? Whether we can do this or not. ஒண்ணு சரி பவுல் வேண்டான்னு சொல்றான், விட்டு தொலை, விட்டுருக்கணும். So Paul says, let us leave it. இல்ல பர்னபா சொல்றாரு, சரி கூட்டு போலாம். So Barnabas says, யாராவது ஒருத்தர் விட்டிருந்தால் if one of them would have given room, சண்டையே வந்திருக்கு. there would not have been any quarrel. ரெண்டு பரிசுத்தவான்கள், Both of them saints, ரெண்டு தேவனுடைய கையிலே உள்ள பாத்திரங்கள், chosen vessels in the hand of God. தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற தேவனுடைய தாசர்கள். They are the servants of God, utilized by God. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? Now why they have ரெண்டு departed? பேருக்குள்ளே வந்த ஆர்கியூமெண்ட், The argument or the contention that came between them. நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது, I would say the word of God says, வாக்குவாதம் சண்டையை பிறப்பிக்கும். and contention would bring ஆகையால் about quarrel. வாக்குவாதம் எழும்ப முன்னாலே விலகு, Before argument comes, depart. விலகு. It's better you depart. வாழ்க்கையில ஆர்கியூமெண்ட் மாத்திரம் வர போகுதுன்னா If argument comes in your life, இடத்தை காலி பண்ணிரு. just depart that. அங்க leave நிக்காத. that place. Do not stand there. Don't argue. Never ever argue. அன்பான சகோதரிகளே, Dear sisters, சகோதரர்களே, dear brothers, உங்களுக்குள்ள பிரிவினை வராம இருக்கணுமானா, so if there should not be any division in you, உங்கள் குடும்ப சமாதானம் காக்கப்படணும்னா, if your family peace has got to be don't maintained, argue. உங்க வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வைக்காதீங்க. never give room for argument. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால், If one has the spirit to எங்களுக்கும் argue, தேவனுடைய சபைக்கும் இந்த பழக்கமே இல்லை. we do not have this practice and the stars of the church of God. Don't argue. Never ever argue. ஆர்கியூமெண்ட்க்கு விலகுங்க. Keep away from it. கணவன் மனைவிக்கு நான் சொல்றேன், தகப்பனா சொல்றேன், As a father, I tell husband and wife, நீங்கள் தாழ்ந்து போறதுனால பிரச்சனையே இல்லை. there isn't any problem by humbling yourself. பவுல் சொல்வார், Paul says, நீங்கள் பரிசுத்தவான்களையும் நியாயம் தீர்ப்பில் என்று உங்களுக்கு தெரியுமா? know ye not that you judge saints? அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக, God. 1 கொரிந்தியர் தயவு செய்து 6ஆம் அதிகாரம் 1 Corinthians 6 chapter, 2ஆம் வசனம் பாருங்க. 2nd verse. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? Do you not know that the saints shall judge the உலகம் world? உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை நீங்கள் தீர்க்க அபாத்திரரா? And if the world shall be judged by you, are you unworthy to judge the smallest matters? வேதம் சொல்லுகிறது, said, சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும், எவ்விதத்திலும், அதாவது ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் பண்றது எவ்விதத்திலும் குற்றம். So arguing with one another is a fault by all aspects. அப்படி செய்யாதபடி That you may not do so. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிக்கிறதில்லை? Why you are not
borne that iniquity? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? Why you are not able to bear the loss? ஏன் சகிக்கிறது இல்லப்பா? Why you are not able to bear it? அநியாயத்தை ஏன்பா நீங்க பொறுக்கல? Why you are not able to tolerate what is an injustice? நீங்க அநியாயத்தை சகித்தால் If you have tolerated injustice, அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்கும். that is pleasing to God. நீங்க அநியாயத்தை சகிங்க. You ought to tolerate. நீதிக்கு நிக்காதீங்க. Do not stand for righteousness. Don't argue. Never argue. நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. Never argue. நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. Never ever argue. வாலிபர்களே, Young man, கன்னியரே, young girls, பெற்றோரே, parents, பெரியவர்களே, and elders, மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன். I tell you humbly, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், if your life has got to be a blessing, அதனால தான் ஆபிரகாம் சொன்னாரு, that's why Abraham தம்பி, said, son, நாம ரெண்டு பேரும் பிரதர்ஸ், we are brothers. நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். Let there be no contention between us. வேண்டாம். Let there be no நீ contention. வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுறேன். Go to the left, I go to the right. Don't argument. Never ever argument. சோதமை பார்த்தான், ஏதேன் தோட்டம் போல He இருந்துச்சு. looked at Sodom and saw it பிரிஞ்சு even in the Garden போயிட்டான். of Eden. பிரிஞ்சு போயிட்டான். He departed. அவன் வலது பக்கம் போனா இடது பக்கம் போனோம். So he has got to go to the போகல. other side. He never went. உட்கார்ந்தாரு. He sat there. கர்த்தர் சொல்ற வரைக்கும் உட்கார்ந்தாரு. He sat to the time the Lord asked. கர்த்தர் வந்தாரு. The Lord came. உன் கண்ணை ஏறெடுத்து பாருன்னு சொன்னாரு. Lift your eyes and look. இவர் கண்ணுக்கு ஏதேன்னு தெரியல. He could not see. இவர் கண்ணுக்கு அது பெரிய தேவ தோட்டம் போலலாம் தெரியல. It never appeared as a garden நீ of கண்ணை God. ஏறெடுத்து பார். Lift up your eyes and look. எல்லாம் உனக்கு தருவேன். Everything belongs to you. நான் சொல்வேன், ஆர்கியுமென்ட்க்கு விலகின பொழுது When you depart from argument, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். the Lord God would bless him. ஆனா Yet, இவர் ஆர்கியுமெண்ட் பண்ணின ஆளு ஏதேன் தோட்டம் போல தோட்டத்தான் போனாரு. men who ஆனா argued went to the garden of Eden. இருதயத்திலே நாள்தோறும் வாதிக்கப்பட்டார். They were pain in the heart every ஒவ்வொரு day. நாள் இருதயத்திலே வாதிக்கப்பட்டார். They were afflicted in the heart every day. நான் சொல்லுவேன், I would say, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாரா? may the Lord God help you and me. தயவு செய்து For heaven's sake, நம்மை கோபம் கொள்ள பண்ணுகிற வாக்குவாதங்கள் வேண்டாம். argument that brings about the temper, let us put away. விலகிருங்கள். Let us keep away. விலகிருங்கள். Let us keep away. நான் உங்களுக்கு சொன்னாலும் மறுபடியும் சொல்றேன். Although I have spoken, yet I tell you again. இந்த பக்கத்து வீட்டுக்காரரு எனக்கு கொடுத்தது போல பிரச்சனை யாரும் கொடுக்கல. My neighbor troubled me a lot. காலையில 4 மணிக்கு நான் முழங்கால் பட்டு இயேசுவே அப்படின்னு சொன்னா, 4 o'clock when I lift my hands to praise ஜெபம் God. முடிகிற வரைக்கும் அங்க நின்னுகிட்டு Up to the time I used to pray, he used to spit. அவ்வளவு தொந்தரவு கொடுத்து. That was the trouble I faced. அவர் கூட தொந்தரவுக்கு அளவே இல்லை. There wasn't any limit for his. பிரதர்ஸ் சொன்னாங்க, Brothers told me, பாஸ்டர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காம்பவுண்டை போட்டுடலாம் பாஸ்டர். it's better we lay a compound here. எதுக்கு காம்பவுண்ட் இல்லாம தானே அந்த ஆள் தண்ணியை ஊத்துறான், அந்த ஆள் என்னெல்லாம் பண்றான், காம்பவுண்ட் போட்டுடலாம். So let's build a compound. அப்ப எனக்கு காம்பவுண்ட் போடுற காசெல்லாம், எனக்கு காசுங்கிறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு So நேரம். difficult. I never had money. எப்படியோ சபையில அறிவிச்சு காம்பவுண்ட் காசை கலெக்ட் பண்ணேன். So I collected money for building the நான் compound. மரியாதையா போய் சொன்னேன், I went politely and said, சார் Sir, நான் காம்பவுண்ட் போடலாம் இருக்கேன் சார். can I build my compound wall? அதுல ஒரு மரம் வச்சிருக்கிறீங்க, அந்த காம்பவுண்டுக்கு எல்லையிலே வச்சிருக்கிறீங்க, We have kept the tree on அந்த the. மரத்தை எடுக்க முடியுமா? Whether- ஏய், உனக்கு தேவைன்னா மரத்தை வெட்டிக்க, நானக்கு நான் ஏன் விட்டணும்? If you need, you better cut எல்லாம் the tree. ஏய் ஓய்னா பேசுவாரு. So, நான் ரொம்ப சார்னு பேசுவேன். so I used to address him as sir. சரி, நம்ம பிரதர்ஸே வந்தாங்க, மரத்தை வெட்டிட்டாங்க. They cut the tree. நாளை காம்பவுண்ட் போட போறாங்க. காலையில பாத்தீங்கன்னா 2 அடி கல்லுங்க இருக்கு. So the stone has. கல்லை தள்ளி நடிட்டான். They have shifted the stone. சந்தேகமா இருந்தா பாருங்க, காம்பவுண்ட் எங்க இருக்கு, அந்த கல் எங்க இருக்குன்னு பாருங்க போய். You can just go and check up. அப்போ பிரதர் சொன்னாங்க, என்ன பாஸ்டர், நேற்று கல் எல்லை கல் இங்க இருந்துச்சு, இன்னைக்கு எல்லை கல் எங்க நடிட்டான். So they have shifted the stone, pastor. நான் சொன்னேன், I said, அவனுக்கு தேவை போல் இருக்கு, விட்டுருங்க. so he needs, let him have it. என்ன பாஸ்டர், 2 அடிக்கு 100 அடி 200 ஸ்கொயர் ஃபீட் 6 சென்ட் எப்படி விட்டுறது? 200 square feet. பிரதர் அவனுக்கு தேவை பிரதர், வச்சுட்டு போறான், விடுங்க He பிரதர். needs it. Never mind. Let's leave it. எல்லாரும் என்னெல்லாமோ குதிச்சாங்க.
They were ferocious for me. விடுங்க பிரதர். I said, leave it. இதுக்கு போய் அவங்ககிட்ட போய் என்ன ஆர்கியூ பண்ண போறது? அவன் நாயை பேந்து பேசுவான். விடுங்க. Why do we have to argue? காம்பவுண்ட நேரம் அந்த அவன் வச்சிருந்த கல்லுபடியே நான் காம்பவுண்ட போட்டோம். According to the stone, he kept. கல்லு உள்ள இருக்கு, காம்பவுண்ட் அங்க இருக்கு. This compound is inside. நான் சொல்றேன், I would say, அந்த ஆள் சில மாதத்திலேயே வீட்டை வித்துட்டு ஓடிட்டாரு. after few months, he sold his house and left. பையனுக்கு பைத்தியம் பிடிச்சது, என்னெல்லாமோ நடந்தது. The son got இரவோட இரவா நிலத்தை வித்துட்டு போயிட்டாரு. ஆனா நான் முன்னால வாங்கினேன், பின்னால வாங்கினேன், சைடுல வாங்குறேன், எங்கெல்லாம் வாங்கி. Whereas I was able to purchase here and there and everywhere. இதுக்கு போய் நான் அரடி நிலத்துக்கு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். Why do I have to go to the police station for this? நான் இதுவரைக்கும் ஸ்டேஷன் பக்கமே போனது இல்லை, தெரியாது எனக்கு. I never entered the station. ஏன் சகிச்சுக்கிட்டா என்ன? Why can't we not tolerate all this? நஷ்டத்தை விட்டுட்டா என்ன? It's better we leave the loss. கொஞ்சம் விட்டங்க. It's just a little place. என் நிமித்தம் நீங்கள் எதை விட்டீர்களோ அதை 100 மடங்கு தருவேன்னு சொல்றது இன்றைக்கும் உண்மைங்க. Whatever you left for my sake, I'll restore you. இன்றைக்கு உண்மை. நான் ஒரு அடி தாங்க விட்டேன். I left 1 foot. கர்த்தருக்கு ஏக்கர்ல கொடுத்துட்டு இருக்காரு. God has given me in acres. ஆர்கியூ பண்ணல. Never argue. எல்லா பக்கத்துலயும் ஆர்கியூ வந்தாங்க. So every person came to argue. இந்த பக்கமே பாருங்க, என் காம்பவுண்ட் 4 அடி உள்ள இருக்கு. So my compound is within only. நான் ஆர்கியூ பண்ணல. நிலம் தானே, எடுத்துட்டு போ. You need the. இதுக்காக போயிட்டு கையாண்டு நிக்கணுமா? So do we have Don't to argue. எனக்கு என்ன வேணும்? What is it I need? ஆசீர்வாதம் வேணும். I need blessings. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? Whether God has got to bless you, வாக்குவாதம் பண்ணாதீங்க. do not argue. வாக்குவாதம் பண்ணாதீங்க. Never argue. சகிச்சுக்குங்க. Try to bear. சகிங்க. Try to bear. நஷ்டம்னு விட்டுருங்க. Never mind your loss. Don't argue. Never give a room. கடைசியாக Lastly, 2 தீமோத்தேயு 4:10. 2 Timothy 4:10. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்துட்டான். யார்? நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். I have left everything as a loss for the அதை நான் excellency of. குப்பையாக எண்ணுகிறேன். I counted it இது as பவுலுடைய அனுபவம். That's the experience of Paul. ஆனா Yet, பவுலோடு உடன் ஊழியன் இருக்கிறான். this man இந்த தேமா பவுலுடைய உடன் ஊழியன். Demas is a fellow servant. ஒரு காலத்திலே தேமா வந்து ஜனங்களுக்கு வாழ்த்தல் சொன்னவன். Demas had preached to the people of God. ஆனா இப்போ But now, பவுலோடு இருக்க முடியல. He's not able to be with Paul. ஐக்கியம் கொள்ள முடியல. He is not able. ஏன் கொள்ள முடியலன்னா, Why? பவுல் உலகத்தை வெறுத்து இது வேண்டான்னு சொல்றாரு. Paul hated the world and rejected. அவன் இது வேணும்னு சொல்றான். He said he needed it. இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைக்கிறான். He loved the ஒருத்தன் present world. வெறுக்கிறவன், ஒருத்தன் விரும்புறவன். One hates the present நல்லா world, கவனிங்க. the other loves. ஒருத்தன் விடுறவன், One ஒருத்தன் leaves. அனுபவிக்கிறவன். The other, இந்த 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. they cannot be together. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு Having loved this present world, பவுல் தேமா ஏன் உங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு? Paul and Demas, why they separate? பவுல் பிரபஞ்சத்தை வெறுத்தவன். Paul hated the present அவர் world. சொன்னாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் You are risen with Christ. மேலானவைகளை தேடுங்கள். Seek for the things இந்த above. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Not the things of the world. ஒரு மனுஷன் மேலானதை நாடுறான், One seeks the things இன்னொரு above. மனுஷன் கீழானதை The நாடுறான். other goes for base. 2 பேருடைய நாட்டங்கள் வித்தியாசமா இருந்ததினால The liking of both of them differ. 2 பேர் ஒருமித்து நடக்க முடியவில்லை. They could not walk together. நான் பொதுவாக திருமண வீடுகளிலே பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றது, I tell, it's a marriage. ஒரு to the திருமணம் என்று சொன்னால் children. When there's a marriage, 2 பேர் ஸ்ட்ரெச்சர் தான் பாக்குறீங்க, பாடி ஸ்ட்ரெச்சர். you see only the structure of the body. அவர் 5 அடி, அவர் 6 அடி இருக்காரு, இது 5.25 அடியாவது இருக்கணும், கண்டிப்பா 5.25 அடி இருக்கணும். At least 5 feet. அதுல ரொம்ப 9 ஸ்ட்ராங்கா நிப்பாங்க, 5.25 அடி கண்டிப்பா இருக்கணும். So 5 feet 9 inch and nothing more. பையன் கருப்பா இருக்கானோ என்ன இருக்கானோ, பொண்ணு சிவப்பா இருக்கும். Whether the boy is black or not, the girl has got to be fair. பையன் எம்காம் படிச்சிருக்கான்,
My son பொண்ணு has எம்காம் படிச்சிருக்கணும். girl has to அது இங்க study. இவ்வளவு சம்பளம் வாங்குது, இவ்வளவு சம்பளம் வாங்கணும். So yes, he is இது receiving எல்லாம் salary. பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். All these are physical. படிப்பு, பணம், அந்தஸ்து, ஜாதி, money, உயரம் எல்லாம் height. பார்த்து ஸ்ட்ரெச்சர் பார்த்து கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல ஸ்ட்ரெச்சர்லாம் உடைஞ்சு போயிருது. So within 2 months everything breaks. ஏன்? Why? 2 சரீரம் இணையுது. The body ஆனா unites. இணைய வேண்டியது சரீரம் அல்ல, 2 மனம். It's not the body that should unite, it's a mind. 2 மனம். வேதம் The two சொல்லுது minds that are got 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமிக்க நடக்க முடியாது. When if 2 people are not ஒரு together, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையை வெற்றியா கொண்டு போகணுமானா If they- இணைய வேண்டியது உடம்பல்ல, இணைய வேண்டியது மனம். it's not the body that has got to bend, it's the mind that has got to bend. பவுலும் தேமாவும் சரீரத்துல இணைஞ்சாங்க, இருதயத்துல இணையல. Paul and Demas were together in the body. but நீங்க not ஓதுல in the வாசி பாருங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். God brought the children of நல்ல Israel. வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He gave them very good promises. தேவன் முன்னாலே God போனார். went ahead of them. இரவிலே வெளிச்சங்காட்டு அக்கினி ஸ்தம்பத்தில் நடந்தார். He walked as a pillar பகல்ல of மேக fire ஸ்தம்பத்தில் நடந்தார். and pillar of cloud during the அவர்களுக்கு day. வானம் திறந்து மன்னாவை பொழிந்தார். He opened heaven and fed them. சாயங்காலத்துல காடை விழுந்தது. And we find all this யுத்தம் that பண்ணினார். was given. தடைகளை அகற்றினார். And he எல்லாம் all the செய்தார். sections, he did everything. ஏன் ஒருத்தனும் போய் சேரல? Why they were not able to enter the promised land? புறப்பட்ட ஒருத்தன் போய் சேரல. 2 பேரை தவிர மற்ற ஒருத்தன் போய் சேர. Apart from 2, none of them went to the land of Canaan. கடவுள் கூட இல்லாதனாலயா? Whether God was not there, தேவன் நடத்தாதனாலயா? whether God had not led தேவன் them, அற்புதம் whether செய்யாதனாலயா? God had not performed தேவன் miracles, வழி நடத்தாதனாலயா? whether God had not shown them ஏன் the way, போய் சேரலன்னா where they were not. Why? தேவனுக்கு இருதயத்திலே அவனை கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும். So the heart of God, இவங்க இருதயத்துல எகிப்திலே உள்ள மச்சம், எகிப்திலே உள்ள பூண்டு, The fishes of எகிப்தில் Egypt, உள்ள வெங்காயம், the garlic of அவங்க Egypt, the இருதயம் எல்லாம் எகிப்துக்கு போயிடுச்சு. Their heart was ஆனா turned to தேவனுடைய இருதயம் எல்லாம் கானான்ல the இருக்கு. heart of God is in the land of Canaan. 2 இருதயங்கள் பிரிந்த போது The hearts got separated. அத்தனையும் தோல்வி. There was calamity. and அதே விதமாக Likewise. பவுலுடைய இருதயம் மேலானதை தேடியது. The heart of Paul sought for things above. தேமாவுடைய இருதயம் உலகத்துக்குரியவைகளை தேடியது. Heart of Demas இந்த பிரபஞ்சத்துக்கு lasted the தேடினது. world. It lasted the present ஆகையினால் world. Therefore, 2 பேருக்கும் சண்டையே கிடையாது. there wasn't any quarrel, 2 பேருக்கு எந்த வாக்குவாதம் இல்ல, no argument, எந்த கோபம் இல்ல. no anger, ஆனா பிரிஞ்சுட்டாங்க. but they separated. ஏனென்றால் மனம் ஒருமித்து போகவில்லை. They were not able to walk together in one mind. நான் சொல்லுவேன், I tell you, நம்முடைய வாழ்க்கை கானான் வரைக்கும் வெற்றியா போகணுமானா if we have to lead a victorious life to இந்த Canaan, பிரபஞ்சத்தின் மேல நீங்க ஆசை வைக்காதீங்க. do not love the present world. நாம் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். We are living in the கர்த்தர் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு வெள்ளி தரட்டும், பொன்னு தரட்டும், ஆஸ்தி தரட்டும், Let him எல்லாம் give தரட்டும். silver, gold and everything. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். God called Abraham. அவருக்கு வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக மாற்றினார். He made him a great man having silver and gold. ஆனா அவருடைய மனமெல்லாம் எங்க தெரியுமா? What about his mind? தம்பி, பிள்ளைகளே, Said, son, தேவன் வெள்ளி கொடுத்திருக்கிறாரு, God has given us the silver, தேவன் பொன்னு God கொடுத்திருக்காரு, has given us the gold, வேலைக்காரரை கொடுத்திருக்காரு. He has given servants. ஆனா நாம யார் தெரியுமா? Who are we? இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க இல்ல. We are not the ones to enjoy the நாம world. அந்நியர்கள், We are strangers. and நாம பரதேசிகள், We are aliens and நாம strangers. இன்னொரு ராஜ்யத்துக்கு போக வேண்டியவங்க. We ought to go to the other kingdom. இந்த வெள்ளியும் பொன்னையும் வச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட கூடாது. We should not have silver and gold. நம்ம and get தரிசனத்தை seated. இழந்துட கூடாது. We should not lose our நம்முடைய vision. தரிசனம் heaven. So his vision was heaven. வேதம் சொல்லுது, The word of God வாழ்ந்த காலங்கள் எல்லாம் all the days, வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தாலும் though he lived as a rich man having silver and தன்னுடைய gold, சிந்தனை நான் அந்நியன், so he was நான் a stranger. பரதேசி, He was a stranger. This அப்படி அறிக்கையிட்டு He விசுவாசத்தோடு மரித்தார். and he died in faith. வேதம் சொல்லுகிறது, Word of God தேவன் இவர்களுக்கு தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை. And God was not ashamed. தேவன் to address them as அவர்களுக்காக his ஒரு own people. நகரத்தை ஆயத்தம் And பண்ணினார். God prepared a city for them. தேவன் ஒரு சிட்டி. God prepared a city for them. யாருக்கு? For whom?
இந்த உலகத்துல இவ்வளவு வெள்ளிய கொடுத்தாப்பா, I've given all. இவ்வளவு பொண்ணை கொடுத்தேன், I've given you gold. இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன், I've given you wealth. நீ உலகத்தையே நேசிக்கல, You'll never love the இந்த world. பணத்தை நேசிக்கல, You never loved money. இந்த பொருளை நேசிக்கல, You never loved the இந்த material. உலகத்துக்காக You நேசிக்கல, never loved the present world. நீ தேவனே நேசித்தவன். You love God alone. நான் சொல்லுவேன், I would say, ஒரு பெரிய கப்பல் நூற்றுக்கணக்கான டன்னை எடுத்துட்டு இந்த தண்ணி மேல போகிற ஆச்சரியம் என்னால இன்னும் நம்பவே முடியல. great ship carrying several tons. How does it float on the நீங்க sea? இதை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடும். If you put a small block inside the water, ஒரு சின்ன கல்லை போட்டு தண்ணிக்குள்ள போயிடும். even a small stone, ஆனா ஆயிரக்கணக்கான டன்னை எடுத்துட்டு bearing several tons, thousands and இந்த thousands. தண்ணியில கடலை கடந்து போகுதுங்க. Oh, it's sailing in the என்னென்னவோ sea. சொல்றாங்க, ஆனா எனக்கு புரியல, உண்மையா எனக்கு புரியல. They say several things, but ஆனா I am உங்களுக்கு not able to தெரியுமா, digest. இந்த தண்ணி மேல அத்தனை டன்னை எடுத்துட்டு போற இந்த கப்பல் தண்ணி மேல போகிற வரைக்கும் தான் மரியாதை. The ship, as long as it sails in the sea, has ஒரு சின்ன ஓட்டை அதுக்குள்ள விழுந்து There's a small இந்த hole. தண்ணி இதுக்குள்ள போயிடுச்சுன்னா and if the water seeps in, கப்பல் போச்சு. the ship would sink. தண்ணி மேல இருக்கிற வரைக்கும் தான் கப்பல் கரை போய் சேரும். As long as the ship is over the water, it will go and இந்த reach. தண்ணி இதுக்குள்ள சேர்ந்துடுச்சுன்னா Water gets inside, கப்பல் நடுக்கடலிலே ஆந்திரும். the ship would sink in between. தண்ணி உள்ள போக கூடாது, Water should not enter, தண்ணி மேல தான் இது மிதக்கணும். so it should float above the water. நம்ம உலகத்துல இருக்கிறோம். We are there in this world. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தை எத்தனையோ மேன்மையை கொடுத்திருக்காரு. God has given us several excellencies. இந்த உலகம் உள்ள வந்துதானா நீ அழிஞ்சே போயிடுவ. The world comes inside, you would get destroyed. இந்த உலகத்தின் மேல நீ மிதக்கிற வரைக்கும் As long as you float on this world, எத்தனை பாரம் வரட்டும், உன் மேல whatever be the எவ்வளவு season, பாரம் ஏத்தட்டும், whatever be the burdens on you, எவ்வளவு கடுமையான பாதை இருக்கட்டும், whatever be the எவ்வளவு difficulties, புயல் அடிக்கட்டும், whatever be the tempest, என்ன அடிக்கட்டும், whatever comes up, நீ கரை போய் சேர்ந்துருவ. you would go and reach the shore. ஆனா அந்த தண்ணி உள்ள வருமானால் If the water seeps in, ஆபத்து. there's danger and calamity. பிரபஞ்சத்துல இருங்க. Be in this present world. வேதம் இந்த உலகத்துல அடிக்கடி கண்டிக்குது, The word of God. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. Do not put on the fashion of this world. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் James 4, 4ஆம் வசனம் பாருங்க, 4th verse. சீக்கிரம் வாசி. யார நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, சகோதரரே In first and சகோதரரே brothers and சகோதரரேன்னு 3 அதிகாரம் எழுதிட்டு வந்துட்டு all the chapters. 4ஆம் அதிகாரம் சொல்றாரு யாரு விபச்சாரிகளா, In பிரதர்ஸ். He addresses the 4ஆம் brothers, அதிகாரத்துல விபச்சாரிகளே, விபச்சாரர்களே, the adulterers, உலக and adulteresses. சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. Know ye not that the friendship with the world is enmity with God? நான் சொல்றேன், எவ்வளவு பயங்கரமான வார்த்தை அது. What a terrible word. பைபிள்ல அந்த வார்த்தைகள் இருக்கு. Terrible நான் word. உங்களை கூப்பிட்டா என் கதி என்ன ஆகும், அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ண முடியுமா நானு? So if I preach, அந்த ஆள் என்ன தைரியம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். how boldly has he written this? யார விசுவாசிகளை பார்த்து இந்த வார்த்தை பயன்படுத்தினா என்ன கொடுமை அது. Look what would happen if this word is spoken to the believers. அதனுடைய ஆபத்தை உணர்ந்தாங்க. He realized the danger. உலகத்து சிநேகத்தை ஒருவன் கொண்டு வருவான் என்றால் If what one bring in the அது friendship என்ன of the world, பாவத்துக்கு ஒப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, விபச்சார பாவத்துக்கு ஒப்பிட்டாங்க. that is compared to உலக other சிநேகிதம். friendship of the world. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Romans 12, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்க, Do not put on the fashion. நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து நீங்கள் மறுரூபமாகுங்கள். So be reformed. அப்ப Know நான் what is சொல்வேன், good. இந்த உலகத்துக்கு வேஷத்தை நீங்க தரிச்சீங்கன்னா If you உங்கள் put on மனம் புதிதாகாது. Your mind will not be renewed. நீங்க தேவ சித்தத்தை அறிய முடியாது. You will not know the will of God. நீங்க தேவ சித்தத்தை அறிய முடியாது. Cannot know the தப்பா will of God. விளைக்காதீங்க. Do not mistake me. நான் தகப்பனா சொல்றேன், As a father, I tell you, இந்த உலகம் இன்னைக்கு நிறைய வேஷங்களை கொண்டு வருது. the world is bringing a lot of fashions. நான் காலையில கூட தப்பா நினைச்சுக்காதீங்க. This morning also I spoke முன்னால earlier. அந்த பெண்களெல்லாம் ட்ரெஸ் போட்டா அந்த கழுத்தை நல்லா மூடி நல்ல கை இங்க வரைக்கும் வச்சு ட்ரெஸ் போட்டாங்க. Girls used to dress modestly, closing themselves. அப்புறம் அப்படி கொஞ்ச காலம் போய் பின்னால ஒரு வெண்டிலேஷன் வந்துச்சு.
Ventilation came at the backside. வெண்டிலேஷன் உங்களுக்கு தெரியல, காற்று டாய்லெட் பக்கத்தில் காற்று வர்றதுக்கு ஓப்பன் வச்சுருப்பான், ஆனால் காண முடியாதபடி கண்ணாடி அடிக்கிருப்பான். In the restroom, you find the ventilator. அது வெளியிலேருந்து பார்க்க முடியாது, உள்ளேருந்து பார்க்கலாம். So you cannot see from out. அப்புறம் வெண்டிலேஷன் போய் அப்புறம் ஜன்னலாக வந்துருச்சு. It became a window. ஜன்னல் விண்டோ வந்துச்சு. விண்டோவில் கிரில்லாம் இருக்கும். விண்டோ வந்துச்சு. So window came. விண்டோ போயிடுச்சு. இப்போ டோர் ஆயிடுச்சு. Door itself has come. உங்களுக்கு டோர்ல மேல ஒரு வாசக்கால் இருக்கும், கீழே ஒரு கம்பு இருக்கும், மத்தியில எல்லாம் ஓபன். There's only the door post above and below. It's just open. இங்க ஒரு நாடா வச்சு கட்டிட்டு, இங்க ஒரு நாடா வச்சு கட்டி, ரெண்டு. A lace comes in between. என்னங்க இது? I just cannot understand. என்னங்க ஃபேஷன்? What is this going on? ஏங்க 3/4 மீட்டர் துணி எடுத்து வச்சுட்டு அத்தனை வெட்டி எடுத்து எடுத்துக்கங்க. So 3/4 meter you buy and then you cut. இப்போ ஒரு ஃபேஷன் வந்திருக்கு, இங்க ஒரு ஓபன், இங்க ஒரு ஓபன். So என்னங்க இது? ஏங்க அது துணி துட்டு கொடுத்து வாங்குறீங்கல்ல, you spend money on அது இங்க ஓபன், இங்க ஓபன். Why there's an open there on the இந்த மளிகை கடையில பார்சல் பண்ணா உள்ள என்ன பொருள் இருக்குன்னு ப்ளூவா ஒயிட்டா வெள்ளையாரி காட்டுறதுக்கு ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பான், பார்த்துக்கலாம். ஓ இதுக்குள்ள ப்ளூ துணி இருக்கு, கட்டம் போட்ட துணி இருக்கு. ஏங்க என்ன உள்ள என்ன கலர்னு காட்டுறதுக்கு கட் பண்ணுறீங்களா? நான் சொல்றது வருத்தமா இருக்கலாம், you may not be able to digest it. தகப்பனா நான் சொல்றேன். As a father I tell you, நான் சொல்லட்ட வேற யார் உங்களுக்கு சொல்ல போறா? I do not advise you, who else would advise you? நான் உங்களை வருத்தப்படுத்தல, I do not want to grieve you. உங்களை கோபப்படுத்துறேன் நான் சொல்லல. I do not want to raise your temper. உங்களை தகப்பனா சொல்றேன். As a father I tell you. பிள்ளைகளா கொடுத்துங்க. So dress your children even as பிள்ளைகளா கொடுத்துங்க. So bring up வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு என்று ஏற்றபடி. even நம்ம யார் தெரியுமா? Who are we? பரிசுத்தவான். We are saints. ஒரு சினிமா நடிகையை பார்த்து நடிகைன்னு சொல்லிடலாம், Looking ஒரு at வேசியை பார்த்து வேசின்னு சொல்லலாம், உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லலாம். looking at the dress we can say, உங்களை பார்த்து சொல்லணும் பரிசுத்தவான். looking at you, you ought to நீங்க be வேலைக்கு பரிசுத்தவான்களா போங்க. go as saints to work. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சார்ல்ஸ் ஃபின்னி, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ரிவைவல் பிரீச்சர். He was a great revival. பெரிய ரிவைவல் பிரீச்சர். அந்த மாதிரி இதுவரைக்கும் பிரீச்சர் வந்ததில்லை. There was no great preacher than him. எல்லாரும் பிரசங்கம் பண்ணி தான் எழுப்புதலை உண்டாக்குனாங்க. They used to preach and bring about it. சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு நிமிஷம் உங்க கண்ணை பார்த்துட்டாருன்னா, அவருடைய கண்ணு உங்க கண்ணு சந்திச்சதுன்னா, நீங்க பாவ உணர்வடைஞ்சு கதறி அழுத சம்பவத்தில் இருக்கு. When his eye meets your eye, immediately you repent for your sin and you get saved. ஒரு பெண்ணு குழாயில தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா, So a certain girl, இவர் அந்த வழியா போனாரு, he went, ரொம்ப கேவலமா அவரை பார்த்தா, அவர் நின்று அவளை கண்ணை ஒரு முறை பார்த்தாரு, குடத்தை கீழே போட்டு கம்பெனிக்குள்ள ஓடுனா, left the, அவர் பின்னால கம்பெனிக்குள்ள போனாரு. he went 500 பேருக்கு மேல கம்பெனில வேலை அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான் அன்றைக்கு. and 500 people got saved. அப்படி எழுப்புதல் பிரசங்கி. He was such a great revival preacher. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? What was the message he gave? சகோதரிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். He preached this. நீங்க இந்த உலகத்தின் வாலிபர்களை கத்தரண்டை நடத்தணுமானா, If you have to lead the youngsters to the church, கவர்ச்சியா விடுங்க. so dressed fashionably. நல்ல ஃபேஷனா விடுங்க. So come out in all fashion. கவர்ச்சியை பார்த்துட்டு Looking at your இந்த fashion. பசங்க உள்ள வருவான். And the youngsters, வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன். then I would take care. சர்ச்சு நிறைஞ்சு வழிஞ்சது. The church was overflowing. எல்லாம் விதவிதமா கொண்ட அங்க இங்க மயிறு இந்த முடி எல்லாம் அழகழகா முடி வச்சு எல்லாரும் 3/4 அடி வளர்ந்துட்டாங்க. அப்படியே கால் இங்க தூக்கி எல்லாம் குதிரைகளா உள்ள வந்துச்சு. All came in different styles, even as horses. எல்லா காலெல்லாம் இப்படி தூக்கிச்சு, எல்லா குதிரை டக்கு 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 டக்குன்னு வருது உள்ள. இத பார்த்து இந்த டக்கெல்லாம் பின்னால வந்துச்சு, எல்லா டக்கர் உள்ள வந்துட்டான். ஆலிவர் எல்லாம் உள்ள, எல்லா கவர்ச்சி, So such, எல்லா முட்டிக்கு மேல Dress, எல்லா கை இல்ல கால் இல்ல, எல்லாம் ஒரே ஓபன். So the dress was so அவ்வளவு அருவருப்பு சபைக்குள். It was abomination. கர்த்தர் பொறுத்துக்கிட்டே இருந்தார். And the Lord was tolerant. சில வாரங்கள் கடந்தது. Certain weeks went by. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened?
ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியான் இறங்கினார். Worship was going on. The Spirit of God came. பரிசுத்த ஆவி சபைக்குள்ள இறங்கினார். The Holy Spirit entered the church. 5 நிமிஷத்துல அத்தனை பெண்களும் நிர்வாணமா நின்னாங்க. In 5 minutes, all the girls, the தலைமுடிய பிரிச்சு புடுங்கி போட்டு அரகுர வஸ்திரங்களை கிழிச்சு they tore their dresses. naked. So horrible. இவர் தலைமையில அடிச்சிட்டு அழுதாரு, ஆண்டவரே ஆண்டவரே. பரிசுத்த ஆவி இறங்கி ஜனங்கள் நிர்வாணமா வெளியே போனா என்ன இருக்கும் செய்தி? He was beating the ஆண்கள் எல்லாம் கதவை திறந்து ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கனார். and he asked all the எல்லாம் ஓடி கதவெல்லாம் மூடப்பட்டுச்சு. and the doors were closed. போய் விழுந்தாரு. He went into his room and cried. கதறினார். He cried bitterly unto God. கர்த்தர் கேட்டாரா, The Lord asked, ஜனங்களை இழுக்க வேண்டியது கவர்ச்சியா என்னுடைய காருண்யமா? so is it my compassion or is it attraction? அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், I have loved you with an everlasting love. காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்தேன். Compassion I have drawn you. ஆண்டவர்ட்ட கவர்ச்சி இல்ல. It's not attraction. வேதம் சொல்லுகிறது நாம் விரும்புகிற அழகு அவர்கிட்ட இல்ல. So the beauty that we desire is not நாம் found in him. விரும்புகிற எதுவுமே இயேசுவிட்ட இல்ல. Nothing that we desire is found in him. அவர்கிட்ட அழகு இல்ல, He has no beauty. அவர்கிட்ட சௌந்தரியம் இல்ல, நாம விரும்புகிற எதுவுமே இல்ல. Nothing we desire. தேவன் இழுக்கிற ஒன்றே ஒன்று உண்டானால் There's only one God's love. It's the love of God. இன்னைக்கு நீங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறது இயேசுவிட கவர்ச்சியை பார்த்து இல்ல, தாழ்படியை பார்த்தோ எதை பார்த்தோ ஏதோ நன்மையா பார்த்தோ அழைக்கல. அப்படி வந்திருந்தா நீங்க வெளியே போயிருங்க. அழைக்கப்பட்டது கல்வாரியை பார்த்து ஆண்டவர் அழைச்சார். So God has ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் If one would அவன் follow me, தன்னைத்தான் வெறுத்து he has தன் to hate சிலுவையை himself. எடுத்துக்கொண்டு Has got to என்னை take up the பின்பற்ற cross. கடவன். Has got to follow me. ஆண்டவர் சிலுவையை காட்டி தான் அழைச்சாரே காட்ட, God showed the கவர்ச்சியை cross. காட்டி அழைக்கல. He never called you by attracting you. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வேலியுமா எழுதினார், உலக வேஷத்தை தேவன் அருவருக்கிறார். God hates the fashion of the world. அருவருக்கிறார். He hates. நான் சொல்வேன், I would தேவன் say, அருவருக்கிற ஒன்று one thing that God hates, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். fashion of the present world. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் I முடிக்கிறேன். tell you humbly in the name of Jesus சத்துரு நம்மை அவரை விட்டு பிரிப்பதற்காக that the devil may நம்முடைய separate us from God. கீழ்ப்படியாமைகள், Our நம்முடைய disobedience, ஆர்குமெண்ட், our arguments, நான் சொல்லுவேன், I would say, இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் the desires of the நமக்குள்ளே world கொண்டு வந்து having brought எந்த everything விதத்திலும் நம்மை பிரித்து விடாதபடி somehow to separate us. நம்முடைய ஒரே ஒரு ஆசை இயேசுவாய் மாத்திரம் Let our இருப்பார். desire be on Jesus alone. எல்லார் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் ஏன் ஆசை போன் இயேசுவே, இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் ஏன் ஆசை போன் இயேசுவே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம், இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். வீண் மாயைகளை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற
கிருபைகளை போக்கடிக்கிறார். So they follow vain fashions and lose the grace that comes to them. நீ மாயைகளை பற்றி கொண்டு எனக்கு துரோகம் பண்ணுகிறது என்ன? Catching hold of vanity. Why do you rebel உலகத்தில் against? vanity நமக்கு வேண்டாம். We don't need vanity. இந்த உலக வேஷம் வேண்டாம். We don't need the fashions of this world. கோபம் வேண்டாம். We don't need anger. வைராக்கியம் வேண்டாம். We don't need stubbornness. வாக்குவாதம் வேண்டாம். We don't need argument. வேண்டாம். We don't need them. இயேசுவை போல Even like Jesus, நான் கீழ்ப்படுகிற பிள்ளையா, as an obedient child, என் இயேசு சகிச்சது போல even as Jesus tolerates, சகிக்கிறவனாக that I may tolerate. எங்களை மாற்றும் ஆண்டவரே, Lord, change us, O Lord. என்னை மாற்றும் ஆண்டவரே. Change me, my God, என்னுடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறட்டும். that my house may become a house of blessing. என்னுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனை இழந்து போக விடக்கூடாதப்பா. That my life should not lose eternal life. நான் ஜீவன் உள்ளவனாய் மாறட்டும். That I may have life, O God. என்னுடைய ஊழியம், That my ministry, என்னுடைய வீடு that my house, உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிற இடமாய் மாறட்டப்பா. let it bring our blessings and life, O Lord. ஆசீர்வதிங்கப்பா. Bless us, O Lord. ஒருமுகப்படுத்துங்கப்பா. And let us have one accord, எங்கள் O Lord. சிந்தனைகளை சீர்படுத்துங்கப்பா. Lord, rectify us, O Lord. ஊரவஷத்திய கமாரி அந்தலார் நீ கமலோ தலவரோ தலோரியா கமோலோ தலோரியா நீ பபபதலவரோ தலோரியாம்பலோ சத்திய கமாரி அந்தலார். தயவாய் இறங்கி நடத்தும். Descend on us and lead us, O உயர்த்தும். Lord. ஆசீர்வதியும். Bless us, O Lord. ஆசீர்வதி. Bless us, O Lord. உம்முடைய ஆசீர்வாதங்களை பாத்திரவான்களாய் மாற்றும். Make us vessels of blessings, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். ஆமென்.